सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। राम राम राम। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। राम राम राम। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनिक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பார்க்குறோம். அலம் பிரதைஹி அலம் தீர்த்தஹி அலம் யோகைர் கதாலாபேர் முக்தி கதாலாபேர் ஏவ முக்திதா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது பாகவத மகாத்மியத்தில். பாகவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. விரதத்தினுடைய பலனையும் தீர்த்த யாத்திரையினுடைய பலனையும் சப்தாகம் கொடுத்து விடுகிறது. உட்கார்ந்த இடத்துல பாகவதம் கேட்டால் போதும், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் போதும், எல்லாமே கொடுத்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் தீர்த்த யாத்திரைன்னு போகிறதுன்றது எவ்வளோ சிரமங்களை கொடுக்குறது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். சும்மா அந்த காலத்தில் ஏதோ நம்ம எழுதி வச்சுட்டாங்க புஸ்தகத்தில் அப்படி நம்ம நினைக்கிறோம். நாம் அப்படி கிடையாது. கலியுகத்தில் எல்லாம் என்னென்ன நடக்கும்னு எல்லாம் தெரிஞ்சு தான் ரிஷிகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. கலியுகத்தில் என்னென்ன சிரமங்கள் வரும் மனுஷர்களுக்கு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு தான் மகான்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அலம் பிரதைஹி விரதங்களால் எவ்வளோ பேர் டயாபெட்டிஸ் இருக்காங்க, பிபி இருக்குது, எவ்வளோ இருக்காங்க, வேலைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவங்களால கரெக்டாக சாப்பிட்டுருந்தோம், மாத்திரை டேப்லெட் போட்டுருந்தோம், சுகர் டேப்லெட் போட்டணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா. அவங்களாம் விரதங்கள் இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா கஷ்டம். அப்படி நல்லா இருக்கிறவங்களுக்கே விரதம் இருந்தால் சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் நான் விரதம் இருந்துக்கூடாது, ஆனால் சரியாமல் இருந்துட்டு இப்போ அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு. அப்படி விரதங்கள்லாம் இருக்கிறதுனா எல்லாம் முடியுமா அப்படின்னா உடம்பு சௌகரியப்படுமான்னு கேட்டால் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்கோம். நாமத்துக்கு மட்டும் எதுவுமே கிடையாது. நாமத்தை என்னாம தேய ஸ்ரவணானு கீர்த்தனாத்து, நாமத்தை ஸ்ரவணம் பண்ணலாம், இல்லாட்டி அணுகீர்த்தனாத்து அது கூட சேர்ந்து பாடலாம். கேட்டு காதில் வாங்கி வாக்கில் பாடலாம். அது ரொம்ப நல்லது, ஈஸியான வழி. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பகவான் நாமா சொல்லலாம், வீட்டில் உட்காந்தே பகவான் நாமா சொல்லலாம். இப்போ அலம் பிரதைஹி விரதங்கள்லாம் இருந்து கஷ்டப்பட்டு நம்ம பட்னியாக இருந்து நாமா சொல்லாத, பட்னியாக இருந்து நாமா சொல்லாதுன்னு தான் ஸ்ரீ அண்ணா சொல்கிறார். பட்னி கிடந்து நாமா சொல்லாது, ரொம்ப கஷ்டம், முடியாது. கண்ணை சொக்கி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப இது பண்ண தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படிலாம் நாமா சொல்லலாம். அப்படிலாம் நல்லா சாப்பிட்டுட்டே தெம்பாக நாமா சொல்லலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தான் சொல்கிறேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் தான் வெளிப்புறமான சடங்குகளை நம்ம கடைப்பிடிக்கணும். முடியாத பட்சத்தில் நம்ம அதெல்லாம் கடைப்பிடிக்கணும், முடியலைன்னா விட்டுடணும். அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியலைன்னா அந்த சடங்குகள் வெளிப்புறமான சடங்குகளை விட நம்ம நாமா சொல்கிறது தான் முக்கியம். ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம் தேபுஸ் தபஸ்தி ஜோஸ் அஸ்மரன். அப்புறம் இது மந்திரம் மாதிரி எனக்கு பகவானுடைய நாமா சொல்கிறது தான் முக்கியமே தவிர மற்றதெல்லாம் செகண்டரி தான். மற்ற சடங்குகள், மற்ற சம்பிரதாயங்கள், மற்ற விஷயங்கள்லாம் கூட நம்ம ரொம்ப நிம்மதி கெடுத்துட்டு நாம் எவ்வளோ பரபரப்பாக நம்ம சடங்குகளை கடைப்பிடிக்கிறோமோ அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லும் பார்க்கலாம். இப்போ அலம் பிரதைன்னு சொன்ன அலம் தீர்த்தஹி தீர்த்த யாத்திரை போகிறாங்க. இப்போ நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் உமாபதின்னு, அவர் தீர்த்த யாத்திரைன்னு வந்துட்டார். கிளம்பி பார்த்தா அவர் தனியாக வரேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் பார்த்தா ட்ரெயினில் ஏறல, ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரைக்கு போனால். யார் யாத்திரைக்கு போனாங்க, அவங்க கூட போகல, தனியாக ஒரு ட்ரெயின் ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் பார்த்தா இவர் யாத்திரைக்கும் வரல,
வீட்டுக்கும் வரல, எங்கே போனாருன்னு தெரில. அப்போ இந்த மாதிரி அவர் உமாபதின்றவர், அவருக்கு அவ்வளோ எழுத படிக்க தெரியாது, எப்படியோ கேட்டுன்னு வந்துடுவார் வச்சுங்க. இருந்தாலும் எவ்வளோ சிரமம் பாருங்கள் இதில். அவர் 2 நாள் 3 நாள் பொறுத்து எங்கே கேட்டுன்னு தேடின்னு அல்லாடி, கையில் காசு இருக்குது இருந்தாலும் தேடி கஷ்டப்பட்டு தானே வரணும், வீட்டுக்கு வந்து சேரணும். அதுபோல் இப்போது இடம் தெரியாமல் எங்கேயோ போயிட்டு இப்போ திரும்பி வரதுக்கு எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். அப்போ தீர்த்த யாத்திரைன்னு போனேன், எல்லாருமே தீர்த்த யாத்திரை கரெக்டாக வராங்களா அப்படின்னா முடியாது. அங்கே போய் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அங்கே போய் தெய்வ தரிசனம் பண்ணணுறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு தான் போய் சாமி பார்க்கணும். எல்லாத்துலேயும் அன்பாக பேசுகிறவங்களாம் கிடையாது, அதட்டி பேசுகிறவங்களாம் நிறைய பேர். எந்த கடையில் போனாலும் சரி, எங்கே ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோட அங்கே கூட அதட்டி தான் பேசுகிறோம். நம்மளை ஒரு அன்பாக பேசுகிறோம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், அர்ச்சகரே அன்பாக பேச மாட்டேன்றார். அப்புறம் மற்றவங்களாம் நம்ம என்ன சொல்கிறது? பகவான் ஒருத்தர் தான் அன்பாக இருக்கான். அப்படி இருக்கும்போது போகிற இடத்துல எவ்வளோ ப்ராப்ளம்ஸு நாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குன்னு நம்ம நினச்சி எதிர்பார்க்க முடியாது. ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காது, எல்லாத்தையும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. யாத்திரைக்குன்னு போனால் பல சிரமங்களை மேற்கொண்டு தான் நம்ம போய் ஆகணும். அந்த சிரமத்தோடு தான் வந்தாகணும். அப்படி அதை தான் சொல்கிறார், அலம் தீர்த்தகி, தீர்த்த யாத்திரைன்னு அதுக்காக கிளம்ப வேணாம், அலம் போதும் நிறுத்திக்கோ, கதா லாபைய உட்காந்த இடத்துல கதையை கேளு, பகவன் நாமா சொல்லு, கலியுகத்தில் இது போதும் அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எளிமையாக சொல்லியிருக்காங்க ரிஷிகள்லாம். அப்போது மகான்களுக்கு தெரியாதா கலியுகத்தில் இப்படி தான் நடக்கும், கலியுகத்தில் இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க புஸ்தகத்தில். அது மந்திரங்களாக நாம் ஏன் எடுத்துக்க மாட்டோம்? அது 10-11 வார்த்தைகளாக எடுத்துக்கிறோம். நம்ம உபன்யாசம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பாகவத மகாத்மியம் சொல்லும்போது இந்த ஸ்லோகம் சொல்லாமல் இருக்கிறதில்ல. அலம் பிரதகி, அலம் தீர்த்தகி, அலம் யோகி, கதா லாபைர்வ முக்திதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதில்ல. அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னும் போது அதை நம்ம விளக்கமும் சொல்கிறோம். அப்படின்னும் போது இது ஏதோ கதையாக கேட்டு போகிறாங்களே தவிர உண்மையிலே யாத்திரைக்குன்னு போகிறதால யாத்திரையை நான் அடியேன் அங்கீகரித்தே கிடையாது. ஏன்னா யாத்திரையில் அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. குழந்தை குட்டி வச்சுருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் கண்ணுக்கு எதிர பார்த்தேன். அவர்கள் மணிபர்ஸை தொலைச்சிட்டு, பணத்தை தொலைச்சிட்டு, ஆளை தொலைச்சிட்டு, குழந்தைகளை தொலைச்சிட்டு எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க பார்த்தேன். ஒருத்தர் திருத்தணி யாத்திரை போயிருக்கோம். 2 பையன் ஒரு பொண்ணு. அதில் பொண்ணு மிஸ்ஸிங், சின்ன பொண்ணு மிஸ்ஸிங். அப்புறமா அங்கே தேடி இங்கே தேடி இங்கே போய் திருத்தணிக்கு போய் அங்கே போய் தேடி அப்புறம் பார்த்தா படிக்கட்டுலேருந்து உருண்டு ஓடியாருது. அப்போ அழுதுன்னு ஓடியாந்து போய் அவங்க அப்பா போய் வாரி தூக்கிறார். நடந்த விஷயம் 2 தடவை அது போல் காணாமல் போயிடும். அப்புறம் ஒரு தடவை பையனை விட்டார். அந்த பையனை ஒரு வாழைப்பழக்காட்டில் வாழைப்பழத்தை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க அந்த பையனை. அப்புறம் அவனை பிடிச்சிட்டு வந்தார். இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுபோல் தொலைஞ்சி போகிறது, குழந்தைங்க தொலைஞ்சி போகிறது, அவ்வளோ திரும்பி மீட்டு ரொம்ப கஷ்டப்படணும். அதுபோல் எவ்வளோ பேர் யாத்திரைக்கு அதுபோல் மிஸ் பண்ணவங்களாம் உண்டு. நம்ம அதுபோல் எவ்வளோ பேர் காணாமல் போனதும் உண்டு. இதெல்லாம் நம்ம சினிமாலே பார்த்தா தெரியும். சினிமாலே பெரிய படத்தில் காமிக்கிறாங்க. சின்ன வயசில் கோயிலுக்கு போன குழந்தைய காணாமல் போயிடுச்சு, திருவிழாவில் குழந்தைய விட்டுட்டேன், தொலைச்சிட்டேன் அப்படிலாம் சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, பணத்தை தொலைச்சிடுறோம், பிள்ளையை தொலைச்சிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் படுறோம், சிரமங்கள் படுறோம். அதுக்காக கோயிலே போகக்கூடாதுன்னா போகலாம். எல்லாம் சேஃப்டியாக நம்ம பண்ணிக்கிட்டு போகணும். சேஃப்டி இல்லாமல் போகக்கூடாது. அனாவசியமாக குழந்தைகளை வர்றது, இது பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. போகிறது இருந்தால் எல்லாம் சேஃப்டி பண்ணின்னு போகணும். அப்படி போகும்போதே எவ்வளோ மிஸ்ஸிங் ஆகுது. அப்படின்னும்போது சேஃப்டியாக கண்டிப்பாக போகணும் யாத்திரைக்கு. ஆனால் சேஃப்டி இல்லாமல் அவங்க தான் தோண்டித்தனமாக எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அந்த இடம் தெரியும், இந்த இடம் தெரியும்ட்டு போயிடுறாங்க. போய் இப்போ அவஸ்தைப்படுறாங்க. இப்போ நான் சொன்ன உமாபதினு ஒருத்தர், அவர் எங்கே போனாருன்னு தெரில. அவர் வயசு அதிகமாக தான் ஆகுது, 40 வயசு மேலே ஆகுது. இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ எழுதப்படி தெரியாது. ஆனால் எப்படியா கேட்டுன்னு வந்துடுவார். இருந்தாலும் வந்துடுவாருன்றது சத்தியம், இதில் மறுக்க முடியாத உண்மை. ராமநாமம் கண்டிப்பாக கொண்டு அவங்க சொல்கிற ராமநாமம், நம்ம சொல்கிற ராமநாமம் கண்டிப்பாக கொண்டு விட்டுட்டோம். இருந்தாலும் இந்த தீர்த்த யாத்திரையை இனிமேலாவது தீர்த்த யாத்திரையை அவர்கள் நம்ம சொல்லணும். வேணாம், வீட்டில் இருந்து உட்காந்து நாமா சொல்லு அப்படின்னு சொல்லணும். அவர் 40 வயசு மேலே ஆகுது, கண்டிப்பாக வந்துடுவார். 40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது மொத்தம் எதுக்கு அடியன் அதனால தான் இதுனா நம்ம என்னன்னா நம்ம கூட இருக்கிறவர் தான் அவர். ஆனால் இது மாதிரி
தான் தோண்டித்தனமாக தனியாக நான் திருச்சிக்கு போகிறேன், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் அவர் மிஸ்ஸிங் ஆகிட்டார். எங்கேயோ போயிட்டார். அது எங்கே போனார் தெரில. எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும். அதுதான் நம்ம இதெல்லாம் அங்கீகரிக்கிறது கிடையாது. அதனால் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்க, அந்த உமாபதின்றவரே வீட்டுக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, வரணும், திருப்பி வரணும்னு. அதனால் பிரார்த்தனை பண்ணிங்க. அது மட்டும் இல்லை, யாருக்குமே நாம் கேரண்டி கொடுக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், என் கூட அனுப்புங்க, நான் அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளுக்கு கேரண்டிகள் இல்லை. நாம் யார் மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறது? அதனால் எங்கேயுமே சொல்கிறேன், உட்கார்ந்த இடத்துல நாமா சொல்கிறது தான் பெஸ்ட். ராம 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 எவ்வளோ நேரம் வேணால் சொல்லலாம். நம்ம கம்ஃபர்டபுளாக, நான் என்ன சொல்கிறேன்னா, தீர்த்த யாத்திரைன்னு போக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல போய் நாமா சொல்கிறது காட்டிடலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கிற உங்கள் வீட்டில் உட்காந்து நாமா சொல்கிறது என்ன கஷ்டம் சொல்லும் பார்க்கலாம். என்ன கஷ்டம்? நம்ம வீட்டில் அருமையான சாமி படங்கள் இருக்குது, அதை நான் தெய்வமாக நம்ம நம்புகிறோம் அப்படின் போது உட்காந்த இடத்துல நம்ம நாமா சொல்லிட்டு போகலாமே. ஆனந்தமாக பகவான் நாமத்தை சொல்லி ஆனந்தப்படலாமே. சுசுகம் பிரத்யக்ஷம் இவ தரிசிதம், கண்ணுக்கு எதிர நம்ம சுகத்தை அனுபவிக்கலாம். இதில் மறுப்பே கிடையாது. ஆனால் சுலபமாக இருக்கிறது தான் யாருமே கடைப்பிடிக்க மாட்டுறாங்க. கஷ்டமாக இருக்கிறது தான் தேடி தேடி போய் கடைப்பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்ல பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டமான சடங்குகளை நம்ம வச்சுருக்கோம் தெரியுமா? நிறைய எக்கச்சக்கமான சடங்குகளை நம்ம முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறோமே தவிர சுலபமாக இருக்கிற பகவான் நாமத்தை கோட்டை விட்டுறோம். நாமத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் பாகவதம் பூரா கட்சியில் நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபௌம பிரணாசனம் பாகவதம் பூரா அவ்வளோ சடங்கு சம்பிரதாயங்கள் நிறைய சொல்லியிருக்கு. ஞான யோகம் எல்லாம் சொல்லியிருந்தோம். கட்சியில் நாம சங்கீர்த்தனத்தை சொல்கிறதுக்காக தான் பாகவத புராணமே வந்திருக்கு. ராம 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 இது பிரஜாநாம அபவன் அப்படின்னு சொல்ல கடைசி ஸ்லோகம் வால்மீகியம் ராமநாமம் சொல்கிறதுக்காக தான் ராமாயணம் வந்திருக்கு. நம்ம திருப்பி எத்தனை தடவை நம்ம உபன்யாசம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் சொல்லியிருக்கோம். ஆனாலும் திருப்பி இல்லை, இதை விட்டுட்டு இந்த நாமத்தை விட்டுட்டு மற்ற எல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு மற்ற சம்பிரதாய சடங்குகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. ஸ்ரமையேபகி கேவலம், வெறும் ஸ்ரமந்தான் மிஞ்சம். அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். உட்காந்த இடத்துல நாமா சொல்கிறது தான் பெஸ்ட். அலம் விரதைஹி அலம் தீர்த்தஹி, போதும். அலம் இதுவரை தீர்த்த யாத்திரை பண்ணதோ இது பண்ணதோ போதும். நிறைய சிரமப்பட்டீங்கள, போதும். இனிமேலாவது பகவான் நாமா சொல்லிட்டு உட்காரும். வியாசர் சொல்கிறார், சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, சுகாச்சாரியர் சொல்கிறார், இவ்வளோ மகாத்மாக்கள்லாம் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. கலியுகத்தில் இதெல்லாம் வேணாம். கலியுகத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனமே போதுமானது. நீ தபஸ் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரதங்கள்லாம் மேற்கொள்கிறேன், எப்பளும் நாஸ்தி தபஸா, நான் யோகேன சமத்தான், அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் முடியாத விஷயம். கலியுகத்தில் உடம்புலேயும் சக்தி இல்லை, மனசுலேயும் சக்தி இல்லை. அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லோரும் நம்மளுக்கு அனுகூலமாகவும் இல்லை. நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்களும் கிடையாது. நம்ம தேக சிரமத்துக்கு நம்ம தேக சிரமத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பணிவிடை பண்ணுறவங்களா இருக்காங்க. முன்னெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கணவனுக்கு மனைவி பணிவிடை பண்ணுவாங்க. எந்த சிரமங்கள் இருந்தாலும் உடனே கை கால் பிடிச்சி விட்டு எல்லாம் வெந்நீர் போட்டு விட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரசாதம்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அது மாதிரி எல்லாமே செய்வாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் நேருக்கு மாறாக இருக்குது. கணவன் தான் எல்லாம் செய்வேன் தான் இருக்குது. அது மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? அப்படின்னும்போது இன்றைக்கி காலகட்டம் மாறி போச்சு, கலியுகம். இன்றைக்கி அது மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்களோ அனுகூலமாக இருக்கிறவங்களோ குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் அழுதுக்கணும், அவ்வளோதான். அவனுக்கு அவன் அழுதுக்கணும், அவ்வளோதான். நமக்காக பிறர் அழுவாங்களை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அது சத்தியமாக நடக்காது. அப்படியே அழகிற மாதிரி தான் அதை எதிர்பார்த்துன்னு இருக்க சொல்லும். அது எதிர்பார்த்து கஷ்டம் அவங்க அழலைன்னா, நம்மளுக்காக அவங்க கஷ்டப்படலைன்னா அவங்க மேலே கோபம் உண்டாகும். தேவையில்லாததெல்லாம் எதிர்பார்ப்பே பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதத்ரி மகரிஷியினுடைய சிஷ்யர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், 3 விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒன்று என்னென்னா, பிறரை பற்றி விமர்சனம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அடியே அதான் ரொம்ப கஷ்டம். பிறரை பற்றி நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் பிறரை பற்றி விமர்சனம் பண்ணுறது, விமர்சித்தல் ஒன்று, அது கூட தான். ரெண்டாவது என்னென்னா, பிறரை எதிர்பார்க்கறது.
எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்ப்பு என்றைக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அவங்க நம்மளுக்கு அப்படி நினச்சினே, இப்படி செய்வாங்கன்னு நினச்சினேன், அப்படி செய்வாங்கன்னு நினச்சினேன், ஆனால் அதெல்லாம் செய்யலையே அப்படின்ட்டு எதிர்பார்க்கறது பற்றியா, அது ஒரு பெரிய குற்றம். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பிறரை விமர்சித்தல், ரெண்டாவது எதிர்பார்த்தது கூடாது, மூணாவது பிறரை அடக்கி ஆளுதல். பிறர் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும், நான் தான் பெருசாக இருக்கணும், அவங்களாம் கீழே தான் இருக்கணும், நம்ம அதட்டலுக்கு அவங்க அடங்கி போகணும், இது இருக்க பற்றியா, இது பெரிய ஈகோ. அதாவது என்னென்னா எல்லாரையும் தன்னை அடைக்கணும், தன் கண்ட்ரோலில் வந்துடணும், என் இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பற்றியா, இது பெரிய முட்டாள்தான். இந்த 3 விஷயத்தை ஒரு மனுஷன் தவிர்த்துட்டான்னா அவனுடைய சந்தோஷம் அவனை விட்டு போகவே போகாது. அவன் சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது. எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, என் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த அடக்கி ஆளுது. பிறர் தன் கண்ட்ரோலுக்கு, அதாவது என்னென்னா நான் சொல்கிற பேச்சு பிறர் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி நடக்காது இந்த காலத்தில். உன் மனசே உன் பேச்சு கேட்குறதில்ல போது நீ யாரும் மற்ற மனசை நம்ம வழி திருப்புறது நடக்காது இல்லையா? நம்மளால் ஒரு சாதாரண கண்ணை சிம்டாமல் இருக்க முடியுமா? ஒரு வாய் பேசாமல் இருக்க முடியுமா? இல்லை நம்ம சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை கண் இமைக்காமல் இருக்க முடியுமா? இல்லை கை அசைக்காமல் இருக்க முடியுமா? இல்லை காலை அசைக்காமல் இருக்க முடியுமா? இல்லை ஹார்ட் பீட்டிங் துடிக்காமல் நிற்க இருந்தால் அவ்வளோதான், ஆளே காலை ஆகிடும். ஹார்ட் பீட்டிங் நிறுத்த முடியுமா? உன் உடம்புல இருக்கிற பார்ட்ஸே உன் பேச்சு கேட்குறதில்ல போது உன் உடம்புக்கு அப்பாற்பட்ட இன்னொருத்தரை நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு உன் பெத்த பெண்ணே இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியோ யாராக இருந்தாலும், உறவினர்கள் யாராக இருந்தாலும், மாமன் மச்சான் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மாவோட சரி, நம்ம சொல்கிற பேச்சு அவங்க கேட்கணுன்னு எப்படி எதிர்பார்க்குறோம்? நம்ம உறுப்புகளே நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, நம்ம மனசே நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல. இதையே நீ இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ எப்படி இன்னொருத்தர் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறேன்? அப்போது அவரவருடைய கர்ம வினைகளை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொல்கிறதுனால உன் பேச்சு கேட்கல, அதுக்காக அவங்களுக்காக நீ கவலைப்படுவியா? அப்போ உன் பேச்சு கேட்காத போது அவங்க அதுக்கான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஓகே, அனுபவிச்சு போட்டோம். ஏன்னா அந்த கர்ம வினையை அவங்க அனுபவிக்கணும்னு இருக்குது. அதனால தான் உங்கள் பேச்சு கேட்காம மீறி போகிறாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாளி ஆக முடியும்? விட்டுருங்க, வேறு வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? பகவான்களை அவங்களுக்காக பகவான்களை பிரார்த்தனை பண்ணவே தவிர நான் என் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கணும், என் பிள்ளைகளோ இல்லை என்னுடைய மனைவியோ எல்லாமே நமக்கு வசப்பட்டு இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கறது முட்டாள்தான். அதாவது அடக்கி ஆளுதல் இது கூடாது. அதே சமயத்தில் எதிர்பார்க்குறது, அவங்களிடத்துலேருந்து பணம் வரும், இப்படி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 18ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 20ஆம் தேதி கொடுக்குறேன், கண்டிப்பாக நம்பி இருக்கிறேன் அந்த காசு வந்துடும். அப்போ பார்த்தா இல்லைன்னு அவங்க கை வச்சுடுவாங்க. ஐயோ இதை வச்சு நான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேனே, அது ஒன்று கடைசியில் பார்த்தா வரணும். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ என்னென்னா எதையுமே எதிர்பார்க்காமல் நம்ம கையில் இருந்தால் செய்வோம், இல்லைன்னா பார்க்கணும். நம்ம அப்போவே கிடைச்சா உண்டு, இல்லையா கிடைக்காது எதிர்ச்ச லாபம் சந்துஷ்டா. அதனால் 3 விஷயம். பிறரை விமர்சிக்கிறது கூடாது. ஒருத்தரை பற்றி விமர்சிக்க அவங்களுடைய தோஷங்கள்லாம் நம்மளுக்கு பாதிக்கும். அந்த பாவ கலங்கங்கள் நம்ம மனசை பாதித்து நம்மளை பாவியாகிடும். அது தேவையில்லை. அதனால் பிறரை பற்றி விமர்சிக்க வேணாம். அதே சமயத்தில் 2வது விஷயம், எதிர்பார்ப்பு கூடாது. இவங்களை நான் அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன், ஆனால் பார்த்தா இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் எதிர்பார்ப்பு தேவையில்லை. அதே சமயத்தில் பிறர் அடக்கி ஆளுது, பிறர் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்தணும்னு நினைக்கிறது, அதுவும் தேவையில்லாதது. இந்த 3 விஷயத்தையும் தவிர்த்தணும் அப்படின்னு இது நல்ல விஷயமா இருக்கிறதால இது 3 விஷயத்தையும் சொல்கிறாரு. வேதத்ரி மகர்ஷிலே ஒரு சிஷ்யர், நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அந்த நல்ல விஷயம் இந்த 3 பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கினேன். என் மனசை விட்டு இது நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டாக, ஏன்னா ஆழ் மனசில் பதிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம். சும்மா ஷார்ட்ஸில் சிம்பிளாக பார்த்தேன். அது அவ்வளோதான். அது மாதிரி நல்ல விஷயம்னு நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதனால் இந்த 3 தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மெயினான அதுக்கு பலம் வேணும் இல்லையா? அந்த பலம் தான் மௌனத்தை கடைபிடிக்கிற பலத்தை கொடுக்கக்கூடியது பகவான் நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை விட சிறந்த பலம் உலகத்தில் கிடையாது. நீங்கள் ஒன்றா அகண்ட நாமா சொல்லி பாருங்கள்.
நான் கொஞ்ச நேரம் நாமா சொன்னேன், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தான். அதனால் அகண்ட நாமா முடிகிறவங்க தான் அகண்ட நாமா சொல்ல முடியும். அதனால் எல்லாருமே நான் அகண்ட நாம நான் 3 மணி நேரம் பண்ணுறேன், 4 மணி நேரம் பண்ணுறது மறுபடியும் உடம்புல ஏதாவது கஷ்டத்தை வாங்கி வச்சுக்குவானா. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அகண்ட நாமான்னா என்னால் நான் அகண்ட நாம பண்ண முடிஞ்சும் அகண்ட நாம பண்ணலாம். இல்லை அரை மணி நேரம் தான் என்னால் பண்ண முடியும், தாராளமாக அரை மணி நேரம் பண்ணாவே போதும், பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவான். நீங்கள் ஒரு நாம ராமான்னு சொன்னால் கூட பகவான் உளுந்துருவார். 3 தடவை ராமான்னு சொன்னாவே ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன். இதை விட வேறு என்னங்க வேணும்? சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமேது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. கொஞ்சமாக சொன்னாலும் பகவான் நாமத்தை அனுபவித்து சொன்னால் தான் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பகவான் திருப்தி அடைஞ்சார். பகவான் சந்தோஷம் அடைஞ்சால் அகட விகடமான காரியங்களை நடக்காது எது சொல்ல பார்க்கலாம். இந்த உலகத்தில் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். நாம் அந்த பலன் கிடைக்கிறதுக்கு தீவிரமான பக்தி யோகின்னு அதிகமாக நாமங்களை நாம் சொல்லணும் கண்டிப்பாக. அதனால் நம்ம முடியலன்னா பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் பகவான் நாம சொல்லு. எவ்வளோ முடியுமோ, என்னால் 10 நிமிஷம் தான் சொல்ல முடியும், சொல்லு, பரவாயில்ல. அந்த 10 நிமிஷம் சொல்லாமல் இருக்காது, 10 நிமிஷம் சொல்லு. அரை மணி நேரம் தான் சொல்ல முடியாது, சரி அந்த அரை மணி நேரம் சொல்லாமல் இருக்காது, அந்த அரை மணி நேரமாவது கரெக்டாக சொல்லினே வா ரெகுலராக, அது டெவலப் ஆகும். அதனால் பகவன் நாமா சொன்னாவே போதும், இருந்த இடத்துல போதும். ரொம்ப சம்பிரதாய சடங்குனால இதுக்கு தான் சொல்கிறாங்களே, நீ குளிக்கலனா கூட பரவாயில்ல, பகவான் நாமா சொல்லலாம். பல் வளர்க்கணும் பரவாயில்ல, நீ சாப்பிடலாம் பரவாயில்ல, தூங்கலனா கூட பரவாயில்ல, பகவான் நாமா சொல்லலாம். நைட்டு சொல்லலாம், டே சொல்லலாம், பகலில் சொல்லலாம், இரவில் சொல்லலாம். நீ கட்டில் மேலே பத்துன்னு கூட நம்ம சொல்லலாம். டாய்லெட்டில் கூட பகவான் நாமா சொல்லலாம், பாத்ரூமில் கூட பகவான் நாமா சொல்லலாம். இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, இதுதான் தங்கு தடையே கிடையாது. இது எங்கே வேணாலும் சொல்லாமல் ஏன் இந்த சுலபமான வழியை கடைப்பிடிக்காமல் ஏன் கடினமான மார்க்கத்தில் தன் பாண்டித்யத்தை வெளிப்படுத்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேதம் எல்லாமே நான் உபநிஷதங்கள்லாம் படித்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் உபன்யாசம் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லது தான், அதே போதுன்றாங்க. அதை ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் முட்டி மோதி எவ்வளோ பேர் அதில் போய் குழம்புறாங்க. யோசிச்சு பாருங்கள் பாண்டித்யத்தினால. அதனால் முடியாத விஷயத்தை சிரமப்பட்டு செய்கிறதுல நம்மளை மாதிரி நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் சுலபமாக முடிகிற விஷயத்த செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இது மாதிரி இருக்கிறோம் நாங்கள். யாரோ சில பேர் தான் சுலபமாக இருக்குது ராமான்றது. ஆனால் ராமான்னு சொன்னால் என்ன வரப்போகுது, ராமான்னு சொன்னால் என்ன வராது, அதை சொல்ல. இப்போ நான் சொல்கிறேன், ராமநாமா சொல்கிறவர் ராமநாமத்துக்காக தானே அவ்வளோ ஆர்வமாக ஸ்ரீராமத்துக்கு ஓடியாந்தார் வரணும்னு ஆர்வப்பட்டு. அப்போ பகவான் அவர் கைவிட்டுருவாரா? ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாருன்னு எங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸாக எங்களுக்கு இருக்கிறோம். ஃபுல் கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது. அதில் நம்பிக்கை இருக்குது, பூர்ணமாக நம்பிக்கை இருக்குது. அப்படின்னும்போது அது நடந்துடும். கண்டிப்பாக வீட்டில் வந்து கொண்டு வந்து நல்லபடியாக கொண்டு வந்து பகவான் சேர்த்துருவார். ராமநாமத்துக்காக புறப்பட்டான் வீட்டிலேருந்து, கண்டிப்பாக அவனை கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துருவார். அப்படின்னும் போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் காப்பாற்றுவோம். பகவான் காப்பாற்றுற மாதிரி நம்மளை நம்மையே கூட நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது. இது நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம். அதனால் தீர்த்த யாத்திரை வேறு ஏதோ சொல்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு புதுசாக எதையும் கிளப்பாமல், எந்த சடங்கு செய்கிறேன், நான் அந்த சடங்கு செய்கிறேன், நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், அங்கே இது சொன்னாங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி நாமத்தை தவிர்த்துட்டு நீங்கள் எதை செய்தாலும் ஸ்ரமயேவகி கேவலம், வெறும் கஷ்டம்தான். கதி அந்நியதான், வேறு கதி கிடையாதுன்னு சொல்லி தீர்மானமாக சொல்லியாச்சு. நீங்கள் வேறு ஏதோ கதி இருக்குதுன்னு நினச்சின்னு நீங்கள் போனீங்கன்னா அது கஷ்டத்தை தான் கொடுக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும். துன்பத்தை பட்டு அப்புறமா திரும்பி வந்து அப்புறமா தான் கடைசியில் பகவான் நாமத்து வருவாங்க. அதையும் பார்த்துருக்கோம். நானே அப்படி பட்டு வந்தவன் தானே, அப்படி நிறைய கஷ்டப்பட்டு வந்தவன் தானே, கடைசியில் தானே நாம செய்யறதுக்கு வந்தேன். அதனால் எல்லாமே சிரமத்தை கொடுக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் நாம் கேரண்டி கொடுக்காம, ஃபஸ்ட்டு நமக்கே கேரண்டி இல்லை நம்ம வாழ்க்கைக்கு, நாம் யாரும் இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்குறது? யோசிச்சு பாருங்கள். பகவான் கொடுக்குறாங்க கேரண்டி, அந்த நம்பிக்கையில் சொல்லலாமே தவிர நான் உங்களுக்கு அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நல்லது பண்ணிப்போம் முதல்ல. அது முதல்ல உங்களால் பண்ண முடியுமா பாருங்கள். பண்ணிட்ட பிறகு அப்புறம் நீங்கள் மற்றவங்க நல்லது பண்ணுங்கள். ஏன்னா வெறும் கையில் முழம் போடக்கூடாது, நம்மளால் முடியாது சொல்லக்கூடாது, நம்மளை முடிஞ்சது தான் நம்ம சொல்லணும் மற்றவங்களுக்கு. அதனால் நான் தீர்த்து நான் வா உனக்கு நான் இது போகிறேன், நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு எதுவுமே பகவன் நாமா சொல்லுன்னு சொல்ல வேண்டியது தானே தவிர, உபதேசமாக சொல்லணுன்னா பகவன் நாமா சொல்லுங்கள், ராமான்னு சொல்லுங்கள், அது பார்த்துக்கும், அது கண்டிப்பாக காப்பாற்றும். அதில் நீங்கள் கேரண்டியாக சொல்லலாம். அது எப்படி கேரண்டியாக சொல்லணும்னா பகவானே கேரண்டியாக சொல்லியிருக்குதா, மகான்கள் கேரண்டியாக சொல்கிறதுனால நம்ம சொல்லலாம். மற்றதெல்லாம் நம்ம கேரண்டி கொடுக்கக்கூடாது லௌகிகமான விஷயங்களுக்கெல்லாம். அதனால்
எல்லாமே நம்ம சொல்லும்போது காதில் வாங்கிக்கிறாங்க எவ்வளோ பேர். அப்புறம் பின்னாடி போனால் கழுப்பாடி விட்டுறாங்க. அப்புறம் தனக்கு என்ன தோன்றதோ அதான் செய்கிறாங்க. அப்புறமா நம்ம சொல்கிறதெல்லாம் காதில் வாங்குறதே கிடையாது. நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிறது மகான்கள் சொன்னதை நம்ம சொல்ல போகிறோம், மாற்றி சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதில் நம்பிக்கை இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லைப்பா, நான் இந்த வழியில் போகிறேன், நான் அந்த வழியில் போகிறேன், நான் தியானம் மெடிடேஷன் கிளாஸ் போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறேன். எப்படியோ நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கலியுகத்துக்கு ஒத்து வராது. எற்பலம் நாஸ்தி தபஸா, தபஸ்னால் முடியாது. யோகத்தில் என்ன யோகா என்ன சமாதானம்? யோகத்தினால் தியான யோகமோ மற்ற யோகங்களும் ஞான யோகமோ எதுவும் செல்லுபடி ஆகாது. என்னன்னா கேசவ கீர்த்தனார்த்து பகவன் நாமத்தை சொல்லு, இது ஒன்றால் தான் எல்லாம் ஆகும் அப்படின்னு இவ்வளோ பிடிவாதமாக சொன்ன பிறகும் கேட்கலன்னா அப்போ பட்டு தான் தேரணும். அதனால் தீர்த்த யாத்திரைன்னு போனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் சொல்ல முடியும். மணி வருஷத்தை தொலைச்சிட்டு வராங்க, ஒருத்தர் சண்டை போட்டுன்னு வராங்க. தீர்த்த யாத்திரைக்கு போய் அங்கே கிளாஷ். எங்கே தீர்த்த யாத்திரை இட்டும் போனாங்களே அவங்க கையிலேயே இப்போ சண்டை போட்டு வராங்க. அங்கே தனக்கு பாட விடலை, தனக்கு பாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுத்தாங்க, அவங்க மட்டும்தான் நிறைய நேரம் பாடுறாங்க. அந்த இடத்துல என்னை சாப்பிட விடலை, என்னை உட்கார விடலை, என்னை தங்க விடலை, தூங்க விடலை, அதுக்குள்ளே என்னை வேறு இடத்துக்கிட்டும் போகிறாங்க. அங்கே எனக்கு சரியான வசதிகள் கிடைக்கல. எவ்வளோ ப்ராப்ளம் சொல்லட்டுமா? நான் லைனாக லிஸ்ட்டு போட்டுனே வரேன். அப்போ இட்டுன்னு போனவங்களே குறை சொல்லுவாங்க கடைசியில். அப்புறம் போனால் பணம் செலவாகிடுச்சு, இதுவாகிடுச்சு, காசு கம்மியாக இருக்குது. அப்போ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சில பேர் காசு இல்லை, எங்களுக்கு காசு இல்லைன்னுவாங்க. அது பேர் சில பேர் உதவி பண்ணுறவங்க உண்டு. நான் வீட்டில் தந்துடுறேன் காசு, இப்போ நான் காசு எனக்கு இல்லை, கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரும் கொடுத்தாங்கன்னா சில பேர் இல்லைங்க நானே காசு கம்மியாக தான் எடுத்து வந்திருக்கேன், அதெல்லாம் காசு இல்லைங்க அப்படின்னு அங்கே சொல்கிறது. அதையும் எல்லாத்தையும் நேரில் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். நாம அப்புறம் நான் காசு வீட்டுக்கு தந்துடுறேங்க, இப்போ எனக்கு ஆட்டோவுக்கு காசு இல்லை, இது காசு இல்லை, தீர்த்த யாத்திரை போயிட்டு இதெல்லாம் தேவையா? நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு தான் எடுத்துகிட்டு போனோம். வெளியே போகிறோமே, அங்கே காசு இல்லை, இது இல்லைன்னு இது போதும்னு நினச்சின்னு கொஞ்சமாகிட்டு போகிறது. அங்கே போனால் செலவாகிட்ட பிறகு இன்னும் காசு பத்தலை, மற்றவங்களை கேட்டால் அவமானப்படுறது. ஆமாம், அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அசிங்கமாகிட்டு அவங்களுக்கு மனசு. இனிமேட்டு உங்களோட பேச மாட்டேன் அப்படின்லாம் பிரச்சனை எல்லாம் நிறைய பார்க்குறாங்க. நம்ம இந்த தீர்த்த யாத்திரைக்கு போய் எல்லாம் பழசலாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்கன்னு பார்த்துன்னுக்கிறேன். அதனால் போனால் சேஃப்டியாக போகணும், சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரலாம். ஆனால் அதுவும் கேரண்டி சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சேஃப்டியாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும். அதெல்லாம் தீர்த்த யாத்திரை போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, சுத்தமாக போகக்கூடாது சொல்ல வரல. ஒரு தடவை பார்த்துட்டோமா போதும். பிருந்தாவனம் ஒரு தடவை பார்த்துட்டோம், ஓகே. அயோத்தியா ஒரு தடவை பார்த்துட்டோம், ஓகே. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். அதால் நம்ம வீட்டில் உட்காந்து பகவான் நாமா சொல்லுங்கள். போயிட்டாச்சுன்னா போயிட்டு வந்துட்டாச்சு, தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்துட்டாச்சு, போதும். பகவான் நாமா சொல்லுங்கள். அப்புறம் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல வரும். வீட்டில் உட்காந்து ஆற்றுல உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல தத்கிருகம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம். எந்த இடத்துல பாகவதம் படிக்கப்படுகிறதோ அந்த வீடே புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடமா, அந்த வாசம் பண்ணுறவங்களுடைய பாபத்தெல்லாம் நாசம் பண்ணிடுமா. அப்படியேப்பட்டது பகவான் நாமா சொல்கிறது. அப்படியேப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பிடமாக இருக்கக்கூடிய நம்ம வீடை நம்ம க்ஷேமமாக வச்சு நம்ம ஆனந்தப்படாமல் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அவஸ்தைப்படுறது தேவையா? இன்னொருத்தர் வீட்டுக்கு போனோம்னாவே நம்ம அவங்களுக்கு அடிமை. நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சுதந்திரம். இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாவே நம்ம அவங்களுக்கு அடிமை தான். என்ன தான் நீங்கள் அங்கே சுதந்திரமாக நம்ம உரிமையாக பேசினா கூட ஒரு இடத்துல அவங்களுக்கு நம்ம மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுவோம். இல்லாட்டி அவங்க அன்கம்ஃபர்டபுளாக நம்ம வந்துட்டோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அதே சமயத்தில் எத்தனையோ யாத்திரைக்கு போய் எத்தனையோ கோயில்களில் போய் எவ்வளோ பேர் ஏமாற்றி பிக் பாக்கெட் அடித்து நான் அங்கே இட்டும் போகிறேன் இங்கே இட்டும் போகிறேன் கைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இட்டும் போய் எவ்வளோ பேர் பணத்தை பிடிங்கின்னு வாட்சி மொத்தத்தில் பிடிங்கின்னு அனுப்பிச்சிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் தெரியாதுன்னு தெரில. எத்தனையோ பேர் அது மாதிரி உண்டு. நான் கைட் பண்ணுறேன், உங்களை அங்கே இட்டும் போகிறேன் இங்கே இட்டும் போகிறேன், உங்களுக்கு அதை சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு இட்டும் போய் அது மாதிரிலாம் ஏமாந்தவர்கள்லாம் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். யாத்திரைக்கு போகிறவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். இது மாதிரி 1 2 இல்லை, நிறைய இருக்குது. அதனால் எது எப்படி என்ன வெளியில் போயிட்டாவே நமக்கு கேரண்டி கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாவே நமக்கு கேரண்டி கிடையாது. அப்படி தான் அப்படி எதிர்த்து போராடி தான் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம். அது வேறு விஷயம். பொதுப்படியான எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்படி தான் ஃபேஸ் பண்ணுறோம்.
ஆனால் நம்ம ரொம்ப இதை விட்டு ரொம்ப தொலைவு போகிறோம் இல்லையா, தீர்த்த யாத்திரைன்னு லாங்கில் போகிறோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து சேஃப்டியை சொல்ல முடியாது. அதனால் நம்ம சேஃப்டியை நம்ம எப்படி பார்த்து முடியுமோ அப்படி பார்த்துக்கணும். 10 பேரோட போகிறது நல்லது, பெஸ்ட்டு. தனியாக போகிறது வேஸ்ட்டு. 10 பேரோட போகிறது பெஸ்ட்டு. அதான் சேமம். இல்லை பகவான் துணையாக இருக்கிறான் அப்படின்னு நம்பி போகிறாங்கன்னா போகிறாங்க. இருந்தாலும் அவங்களும் சிரமப்பட்டு தான் வராங்க, கஷ்டப்பட்டு வராங்க. ஏன்னா வெளியில் இருக்க வேண்டிய கலிதோஷம் இருக்க தானே செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பகவான் பாதுகாக்கிறான், அது மட்டும் நிச்சயம். அதனால் இதெல்லாம் இவ்வளோ சிரமங்கள் வேண்டாம். வீட்டில் உட்காந்து பகவான் நாம சொல்கிறது பெஸ்ட்டு. இல்லை நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகலாம், பக்கத்துலேயே இருக்கிற கோயில்களுக்கு போகலாம். எங்கேயாவது ஒரு மடத்துக்கு எங்கேயாவது ஒரு இது இருக்குன்னா அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதா இருந்தால் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்தால் கோயிலுக்கு போகலாம், வரலாம். தீர்த்த யாத்திரைன்னு மூட்டை கட்டிக்கின்னு எங்கேயாவது கஷ்டப்படுறது அலல்பட்டு வர்றது வேண்டாம். கையில் காசு இல்லை அது இல்லைன்னு அவஸ்தைப்பட்டு எங்கேயோ யாருக்கையோ கையில் காலில் விழுந்து காசு வாங்கின்னு வர்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படிலாம் எதுக்கு, ஏன் இப்படி அவஸ்தைப்படணும்? சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், பாத்ரூம் லெட்டின் கூட போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுலாம் வராங்க தெரியுமா? பாத்ரூம் லெட்டின் கூட போக முடியல, அவ்வளோ அவசரம். ஆனால் பஸ்ஸில் வராங்க, என்ன பண்ணி யாத்திரைக்கு போயிட்டு வராங்க. டக்குன்னு பஸ்ஸை நிறுத்த சொல்ல முடியாது, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அவ்வளோ அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருந்தால் அப்படி இருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே பசி எடுக்கவும் சாப்பிட முடியாது. அவங்க என்றைக்கு எங்கே எப்போ அவங்களுக்காக அவங்க முகத்தை பார்த்து நம்ம இருப்பாங்க. சில பேர் சாப்பிடலாம் கண்ட்ரோல் பண்ணி பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்போ சாப்பாடு போகிறாங்களோ யாத்திரைக்கிட்டு போகிறாங்க அப்போ தான் இவங்க சாப்பிட முடியும். இவங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், அப்படின்னா ரொம்ப நேரம் பசி தாங்க முடியாது. வேலைக்கு கரெக்டாக சாப்பிடணும், என்ன பண்ண முடியும்? அதுக்காக பார்த்துக்கணும். சம ஏவகி கேவலம். பகவன் நாமாவை இருந்த இடத்துல சொல்கிறத விட்டுட்டு நாம் இது போல் சிரமங்கள்லாம் எடுத்துக்கினா ரொம்ப கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தில் நாம் கடந்து தான் வரணும், வேறு வழி கிடையாது. அதனால் வேணாம். தீர்த்த யாத்திரையோ க்ஷேத்திர யாத்திரையோ சரி. அதே சமயத்தில் விரதங்கள்லாம் நிறைய இருக்கிறேன் அப்படி சொல்லுவோம். நாம் பசி அடைக்கணும், இது உடம்பு கம்ஃபர்டபுளாக இல்லாத போது அதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன். இதெல்லாம் எதாவது சொன்ன கஷ்டமான சடங்குகளை கடைப்பிடிக்காதீங்க. தீர்த்த யாத்திரை கூட ரொம்ப போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உட்காந்த இடத்துல பகவான் நாமா சொல்லலாம். எல்லாத்தையும் யாரை கட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து பகவான் நாமா சொன்னாவே போதும். நம்ம பகவான் வீட்டில் வந்தே பகவான் சகல க்ஷேத்திர தேவதைகளும் தீர்த்த தேவதைகளும் நம்ம வீட்டில் வந்தே நம்மளுக்கு புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் அருளை அள்ளி கொடுக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் கலவு கேசவ கீர்த்தனாத் அதான் பெஸ்ட். கேசவனுடைய கீர்த்தனம் பண்ணுறது தான் பெஸ்ட். அப்புறம் யாகங்கள் பண்ணுறாங்க சில இடத்துல. நிறைய பார்த்தா அந்த கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ஹைகிரீவ ஹோமம் இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. அதெல்லாம் நிறைய யாகங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய திரவியங்கள்லாம் செலவு பண்ணுறாங்க. நிறைய பணமும் இவங்களுக்கு எது மாதிரி கட்டுறாங்க. அந்த யாகத்தில் போய் ஹோமத்தில் புண்ணியம் தான், நல்லது தான், திரவியங்கள்லாம் பண்ணும். ஆனால் பர்ஃபெக்டான பலன் கிடைக்கின்றது கேரண்டி கிடையாது. ஏன்னா அதுக்கு பல விதமான ஓட்டைகள் இருக்குது. திரவிய சுத்தி வேணும், அக்ஷர சுத்தி வேணும், ஆச்சாரம் இருக்கணும். கர்மா இல்லையா? அது யக்ஞனா கர்மா தானே, அதுக்கு ஆச்சாரம் வேணும். அப்படிப்பட்ட ஆச்சாரம் உள்ள பிராமணர்கள் தான் அதை செய்யணும். அதுக்கு செய்யத்தகுந்த சில தகுதிகள்லாம் இருக்குது. அதுலேயும் சிரமங்கள் இருக்குது. அப்போல் யாகம் அலம் யக்ஞகி அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். அதே மாதிரி யாகங்கள், அம்மா தியானம், அலம் யோகி யாகங்கள் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பை சிரமப்படுத்தின்னு குண்டலினி தீட்சை பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடம்புலாம் உஷ்ணமாக வைப்பாங்க. அப்படியே கட்ட மாதிரி உடம்பு உட்காந்து இருக்கணும். அதுக்கெல்லாம் மெடிடேஷன் பயிற்சிலாம் இருக்குது. அதுக்கு நிறைய பணம்லாம் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ஃபீஸ்லாம் இருக்குது. அதுக்கு பலவிதமான பயிற்சிகள் யோகங்கள்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரை என்னென்னா பாகவதம் சொல்லியிருக்கு, அது வந்து கால விரயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த டைமில் உட்காந்து பகவான் நாமா சொன்னால் உடனே கை மேலே பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜிம்னாஸ்டிக்ஸ் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பும் நல்லது தான். ஆனால் மனசுக்கு நல்லதுன்னா தியானம் பண்ணு, யோகா பண்ணுங்க, நல்லது தான் சொல்லுவாங்க. கரெக்டு. மைண்டு சாஃப்டாகுது. அதை விட சீக்கிரமாக மைண்டு நம்ம ஒருமுகப்படுறதுனா பகவான் நாமத்தில். எப்படியாப்பட்ட சிரமத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பகவான் நாம 10 நிமிஷம் சொல்கிறதுக்கு இணையா நீங்கள் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணாலும் சரி, அந்த தியானத்தில் பலன் 1 hour தியானம் பண்ணுறது நீங்கள் 10 நிமிஷம் நாமா சொல்கிறது கிடச்சிடும். அப்படின்னும்போது உங்களுக்கு சுலபமான வழி என்னென்னா பகவான் நாமா தான். சீக்கிரமாக ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நல்லா கத்தி உறக்க நாமா சொல்லுங்கள், கண்டிப்பாக 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிடும்.
இது நான் சொல்லலை, மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதான் என்னென்னா, தியானத்தினால கிருதயுகத்தில் 10,000 வருஷம் தாமம் பண்ணியிருக்காரு கௌதம பிரஜாபதி. அப்புறம் 1,00,000 வருஷம் தியானம் பண்ணுறோம். திரேத யுகத்தில் யாகங்களால் 1 வருஷம் பண்ணுறாங்க யாகம், 2 வருஷம் யாகம் பண்ணுறாங்க. அஸ்வமேத யாகமே தசரதர் 1 வருஷம் பண்ணார். அது போல் அதுக்கப்புறம் பார்த்தா துவாபர யுகத்தில் பூஜைகள்னால கொஞ்ச நேரத்தில் ஒரு நாள்லே பலன் கொடுத்துரும். இல்லை சரி, 1 மாதத்தில் ஏதாவது 1 மாதம் 2 மாதம் விரதம் எடுத்துன்னு ஒரு பூஜைகள் பண்ணுவாங்க, பலன் கொடுக்கலாம். ஆனால் கலியுகத்தில் ஒரே நாள் பண்ணுற சங்கீதத்தினாலே, ஒரு அகண்ட நாமம் வச்சோம்னாலே எல்லா பலனும் கிடச்சிது. எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சமய கலவு கேசவ கீர்த்தனாத். கலியுக கேசவ கீர்த்தனாத்தில் நீ ஒரு நாள் பண்ண அகண்டத்துலேயே உனக்கு எல்லா பலன்களும் கிடைச்சிடும். இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதை விட வேறு என்ன வேணும்? நீ நாமா சொல்லுங்கள். நீங்கள் குற்றம் செய்திருந்தால் கூட நாமா பரிகரிச்சிடும். நீங்கள் மகதபச்சாரம் பண்ணாதான் தப்பு. அந்த மகதபச்சாரம் பண்ணால் நாமா சொல்ல விடாது. அதுதான் மெயின். நாமா சொல்ல வந்துடுச்சுன்னு சொன்னால் மகதபச்சாரம் கிடையாது. அப்போ நாமா நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்கன்னாவே உங்களுக்கு மகதபச்சாரம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து கீர்த்தனையே சதாஹரி என்னவே நீங்கள் எல்லா தோஷங்கள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு, அதனால் நித்தியம் பாகவத சேவையா. உங்களுக்கு அமங்கலங்கள் இல்லாதனால தான் நித்தியமாக பாகவத சேவை, பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியுது உங்களால். அப்போ பாகவத தர்மத்தை சேவிக்கிறீர்கள், கடைபிடிக்கிறீர்கள் நித்தியமாக. எப்போதும் பகவான் நாம நாக்கில் வருதுனாவே உங்களுக்கு பாவம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னும் போது நீ மகதபச்சாரம் பண்ணியிருந்தால் கூட பகவான் நாமா சொன்னால் கை தூக்கி விட்டுடும். ஆனால் பகவான் நாமா சொல்ல விடாது மகதபச்சாரம் பண்ணால். அப்படி மகதபச்சாரம் பண்ணியிருந்தால் பகவான் நாமா சொல்ல விடாது. பகவான் நாமா சொல்லிட்டீங்கன்னா மகதபச்சாரம் கூட கிடையாது உங்களுக்கு. எப்படிப்பட்ட குற்றத்தையும் போய்க்கணும் பகவான் நாமா. நீ நாமத்தை சொன்னால் எந்த பாவமும் சர்வ பாவ பிரணாசம் தான். இந்த பாவம் அந்த பாவம் இல்லை. நீ மகாதபச்சாரமோ நாமாபராதமோ இல்லை பாகவதபராதமோ இல்லை பகவதபச்சாரமோ எதுவானாலும் சரி, எந்த குற்றங்களையும் இருந்தாலும் நாமா போக்கிடும். அதனால தான் சொல்ல நாமும் சங்கீதம் சர்வ பாவ பிரணாசம். சர்வன்னா அதில் எல்லாமே அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இது இந்த பாவம் அந்த பாவம், சின்ன பாவம் பெரிய பாவம், அந்த பாவம் இது எக்ஸப்ட் இந்த பாவம் அந்த பாவத்தார் அப்படின்னு சொல்ல சர்வ பாவமும் நாம சங்கீதம் போய்க்கிடும்னு கேரண்டியாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கும் போது நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாக்கில் நாம வராமல் இருந்தால் தான் நம்ம பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நமக்கு தோஷங்கள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மகானுடைய அபச்சாரமானது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நாக்கில் நாம ரீங்காரமிட்டுனே இருக்கிறேன்னு சொன்னால் சத்தியமாக உனக்கு எந்த பாவ கலங்கமும் கிடையாது. உங்களால் மற்றவங்களுக்கு பாவம் போகும். நீங்கள் சொல்கிற நாமத்தினால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பாவம் போகும். யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுடைய பாவத்தில் போகும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற செடி கொடிகள்லாம் கூட பவித்திரம் அடைஞ்சு அவைகள்லாம் திவ்ய கதி அடையும். பூனை நாயெல்லாம் கூட அவைகள்லாம் கூட திவ்ய கதி அடையும். எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமம் பெறும் நீங்கள் சொல்கிற நாமத்தினால. அதனால் உங்களுக்கு அப்படி உங்களால் மற்றவங்களுடைய பாவம் போகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி பாவம் அண்டோன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோக்கு எவ்வளோ நாமா சொல்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் சாணித்தியம் படுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமங்கலமே நேராது. சர்வ மங்களம் பிராப்தி ரஸ்து அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிவிடுவான். சிவதம்னா மங்களம் மட்டுமே. தாபத்திரை உன்மூலம் 3 விதமான தாபங்கள் வேரோட பிடிங்கிடலாம். பகவான் உங்களை கஷ்டப்படுத்திட்டு பகவான் நாம சங்கீதம் கேட்கவே மாட்டான். நாக்கில் நாம வந்த அடுத்த க்ஷணத்துலேயே உங்கள் கஷ்டத்தை போய்கிட்டான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சிங்க. எப்போ உங்கள் நாக்கில் பகவான் நாக்கில் தத்விஷயாமதிகி அவன் விஷயத்தில் பகவான் கவனம் செலுத்தினால்தான் அவன் வாக்கில் ராமான் நாம வந்திருக்கு. அப்படி வந்தபோது அவன் உன்னிடத்தில் பொறுப்பெடுத்துனான். தத்விஷயாமதிகி அவன் விஷயத்தில் பகவான் பொறுப்பெடுத்துக்கணும். புத்தி பகவான் வந்துடுச்சுன்னு சொன்னால் உன் விஷயத்தில் பகவான் பொறுப்பு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோ உங்களுக்கு எப்படி அமங்கலம் ஏற்படும்? உங்களுக்கு கஷ்டமே வராது. பகவான் பூர்ண பாதுகாப்பு கொடுப்பான். அதுவும் நாக்கில் ராமநாமம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது பிறகு பகவானுடைய பொறுப்புலாம். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பொறுப்பு எதுவுமே கிடையாது. அதனால் எந்த அபச்சாரப்பட்டு இருந்தாலும் எந்த ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது யாரெல்லாம் பேசிக்கலாம் தப்பு எதுவாக இருந்தாலும் பகவன் நாம அவங்க நாக்கில் ரீங்காரம் தொடர்ந்து வருதுன்னு சொன்னாவே அந்த குற்றங்களை எல்லாம் போய்கிடும். சர்வ பாபு பிரணாசனம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். எல்லா பாபத்தையும் போய்கிடும். அப்படின்னா என்ன? துக்க சமனங்கள். உனக்குள்ளே எந்தெந்த துக்கங்கள்லாம் உன்னை போட்டு வாட்டுதோ அந்த துக்கங்கள்லாம் சமணம் ஆகிடும். பிரத்யக்ஷம் தரிசித்து கண்ணுக்கு பார்க்கலாம். நீங்கள் ஹரிம் பரம் ஹரியே உங்களுக்கு உயர்வாக அவல்வாக அந்த ஹரியே பரமாக நீங்கள் நம்ம கொண்டு இருப்போம். நாம் கண்டிப்பாக யாரை ஹரியை பரமாக கொண்டிருக்கிறார்களோ பகவானுடைய நாமத்தையே பரமாக உயர்வாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். துக்க சமணமாக சர்வபாவம் பிரணாசமாகும். இது சத்தியம். இது கேரண்டி.
ஏன்னா பகவான் கேரண்டி கொடுத்துருக்கான், சுகாச்சாரிய கேரண்டி கொடுத்துருக்காரு, மகான்கள்லாம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறது புதுசாக அப்படின்னா? இந்த பாவம் போகலையா, அந்த பாவம் எந்த பாவமும் நாமத்தால் போக்க முடியாத பாவம் உலகத்தில் கிடையாது. நீ மகதபச்சாரமே இருந்தாலும் சரி, பாகவதபச்சாரமே இருந்தாலும் சரி, பகவான் நாமாபராதமே இருந்தாலும் சரி, இவைகள்லாம் என்னத்தை கெடுக்கணும்னா உன் நாக்கில் நாமா சொல்ல விடாதபடி தடுக்கும். நாமா சொல்ல வந்துச்சுன்னா உனக்கு மகதபச்சாரமும் கிடையாது, பாகவதபச்சாரமும் கிடையாது, உங்களுக்கு பகவான் நாம அபராதமும் கிடையாது. இதுதான் ரகசியமான விஷயம். இதையும் சொல்லிட்டேன், நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னும் போது தொடர்ந்து நாக்கில் நாமா வருதுனாவே நீ யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எந்த ஒரு அபராதத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நாக்கில் தொடர்ந்து ராமநாமா வரணும். ஆனால் சில நாம அபராதங்கள்லாம் நாம நம்ம நிறைய சொல்கிறோம், ஆனால் பலன் கொடுக்கலையேன்னா இந்த நாம அபராதங்களே சில விஷயத்தில் பலன் கொடுக்கறதுக்கு தடையாக இருக்குமே தவிர, ஆனால் நாக்கு தொடர்ந்து நாமா சொல்லும்போது அதுவே பரிகாரம் ஆகிடும். அந்த நாம அபராதத்துக்கு அதுவே பரிகாரம், நாம சொல்கிறதே பரிகாரம். அப்போ நாம அபராதத்துக்கு பரிகாரம் வேற ஒரு சடங்கு நம்ம தேட வேண்டியதில்லை, நாமா சொல்கிறதே தான் பரிகாரம். ஆனால் நாமாவே தொடர்ந்து சொல்லின்னு இருக்கும்போது அபராதமே கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அபராதம் செய்ய மாட்டீங்க கண்டிப்பாக. ஏதாவது தெரியாமல் அபராதம் செய்திருந்தால் கூட அது நாமத்தினால் பரிகரிச்சிடும், அது போய்கிடும். மேலும் மேலும் நீங்கள் அபராதம் வேணும் சொன்னால் செய்யணுன்ற எண்ணம் வரவே வராது. எல்லாரையும் நல்லவங்களாக நினைக்க தான் தோணும். அவங்க இடத்துல நம்ம குறைப்பட்டுக்க மாட்டோம். சரி, நம்மளை நினச்சி மற்றவங்க குறைப்பட்டுற அளவுக்கு இந்த நாமம் நம்மளை விடாது. இந்த நாமா சத்தியஹே ராம்நாம் சத்தியஹே, இது நம்மளை சத்தியமாக காப்பாற்றும். அதனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு இணையாக எந்த தர்மமும் கிடையாது கலியுகத்தில். நாஸ்தியவ நோ ஆல்டர்னேட். வேறு இதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட் வேறு எதுவும் கிடையாது. வேறு சடங்கு வேறு இதுக்கு சம்மானது வேறு எதுவும் கிடையாதுன்னு 3 தடவை நாஸ்தியவ கதிரண்யதா, வேறு வழியே கிடையாதான் நாம சங்கீர்த்தத்தை விட்டால் கலியுகத்தில் அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருக்கு. நாம் தேக சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் அதிகமாக எவ்வளோ நாம சொல்கிறோமோ அவ்வளோக்கும் நாம் உன்னத ஸ்திதியை நாம் அடையும். நம்ம தோஷங்கள்லாம் விலகிட்டோம், நாம் நினச்சது நிறைவேறும். நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக பகவான் உடனே நிறைவேற்றுவான். ஆனால் அதில் முழு நம்பிக்கையோடு நாம சொல்லணும். கண்டிப்பாக நம்பிக்கை வேணும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு பகவான் நாம சொல்லணும். நம்பிக்கை கான்ஃபிடென்ட், முழு சத்தையோட விஸ்வாசத்தோட பகவான் நாமத்தை மட்டும், வேறு தர்மத்தை பக்கத்தில் வச்சுக்காமல் பகவான் நாமத்தை மட்டும், நாமையைவ கதிரண்யதா அப்படின்ட்டு உறுதியாக நாமத்தை மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நாமத்துக்கு கெட்டது, நாமத்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. கெட்டது அது நாமத்துக்கு தெரியாது. நல்லது மட்டுமே செய்யும், மங்களத்தை மட்டுமே செய்யும், மனசு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். இதுதான் ராமநாமம். அதனால் ராமநாமம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். அவ்வளோ பலன்கள் அள்ளி கொடுத்துரும். இதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. மங்களம் மட்டுமே உண்டாகும் நாமம். எப்போல்லாம் உங்களுக்கு நாமம் தடைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் ஏதோ நம்ம அபராதம் பண்ணியிருக்கோம், குற்றம் செய்திருக்கோம், அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போல்லாம் நாக்கில் நாமா சொல்லியிருக்கீங்களோ அப்போல்லாம் இவைகள்லாம் வேலை செய்யவே செய்யாது. எந்த வித அமங்கலமும் வேலை செய்யாது, எந்த பாவங்களும் வேலை செய்யாது, தலையெடுக்காது. நாமாவை விட்டால் தான் ப்ராப்ளம். நாமத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுற வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. அது பார்த்துக்கும். அது உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து செய்யும். யோகக்ஷேமம் பகவான் சொல்கிறால, பகவான் தான் பகவான் நாமா வந்திருக்கான், ராமர் தான் நாமா வந்திருக்கார். அப்போ அபயம் சொல்லணும். போய் பயத்தை உண்டாக்குமா அந்த நாமம்? பகவான் பயத்தை உண்டாக்குவானா? சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மிது, என்னை ஒரு தடவை சரணம் அடைஞ்சிட்டான், உன்னை சாந்தவன் சொல்லிட்டான்னா அவனுக்கு எப்படி நான் பயத்தை உண்டாக்குவேன்? அவனுக்கு அபயம் சர்வபூதப்பி, யாரால் உனக்கு பயம் உண்டாகுன்னு நினைக்கிறியோ அத்தனை ஜீவராசிகளத்திலிருந்து உனக்கு நான் பயமற்ற நிலையை நான் கொடுக்கிறேன். அபயம் சர்வபூதப்பி ததாம் ஏதத் பிரதமம், அதை நான் விரதமாக மேற்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வாக்கு. இது ஸ்பஷ்டம். ராமர் சத்தியசந்தன், தர்மாத்மா. அதோட பொய் சொல்லுவாரா? சத்தியதான் பேசுவார். அப்படிப்பட்ட சத்தியசந்தனுடைய வாக்கு இது. சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மிதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் ஏதத் பிரதமம். இது என்னுடைய விரதமாக நான் மேற்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஏகாதசி கூட கடைப்பிடிக்க முடியல, சாப்பிட்ருவீங்க. நீங்கள் எவ்வளோ விரதங்கள்லாம் நீங்கள் விட்டுடுவீங்க. ஆனால் என் விரதத்தை மேற்கொண்டேன்னா உயிர் போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்படி திருடமாக விரதத்தை விரதம் என்னுடைய விரதமாக மேற்கொண்டிருக்கிறேன், திருடமாக நான் கடைப்பிடிக்கிறேன். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவானை நம்பாதவங்க யாராவது உண்டா? பகவானை நம்பினவங்க கெட்டு போனது கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடையதே கிடையாது.
அவன் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது, வெற்றி மட்டுமே அவனுக்கு, எல்லாமே சக்ஸஸ் தான் அவனுக்கு. பகவான் மங்களத்தை மட்டுமே, நகி கல்யாணுக்கு துர்கதியும் தாவது கச்சதி, நல்லதை செய்வான், அதுவும் பகவத் பக்தி பண்ணுறவன் தான் நல்லவன், அவன் தான் கல்யாணக்கு, அவன் தான் நல்லது செய்பவன். அவனுக்கு ஒருபோதும் துர்கதி கெட்டகதி கிடையாது, நல்லது மட்டுமே, நற்கதி தான் கிடைக்கும், அவனுக்கு சந்தோஷம்தான் உண்டாகும். அதனால் பகவான் நாமத்தை சொல்கிறவங்க வீண் போவதே கிடையாது, சகல மங்களங்களும் உண்டாகணும். கண்டிப்பாக சிவதம்னா மங்களம்னு, சகல மங்களங்களும் உண்டாகணும் அர்த்தம். தாபத்திரையும் உன்மூலனம், நமக்குள்ளே இருக்க தாபத்திரயங்கள்லாம் அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், உடலால் மனசால் ஏற்பட பிற ஜீவராசி ஏற்படக்கூடிய துன்பங்கள், பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வேரோடு பிடுங்கி வச்சிடும். தாபத்திரையும் உன்மூலனம். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லக்கூடிய தர்மம் நாம சங்கீர்த்தனம் தர்மம். அதனால் பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே ஹிருதயத்தில் பகவான் சீக்கிரம் வந்துடுவானோ அப்படி சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட தியானத்தினால் பிடிக்க முடியாத பகவானே சொல்லுமா பாகவதத்தினால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கதை கேட்கறதுனாலே. அதனால் பகவானுடைய கதாசிரவணம், பகவானுடைய பெருமைகளை நிறைய பேசணும், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நாமந்தான் பகவானுடைய பெருமையே. ராசலிலேயே நாம சங்கீர்த்தனம் தான், ராசலிலேயே நாம சங்கீர்த்தனம் தான். பகவானை கோலாகலனாக, பகவானை கோபாலா கோவிந்தா கிருஷ்ணான்னு பகவான் நாம கோவிந்த தாமோதர மாதவேதின்னு சொல்லி அவர்கள் கூத்தாடுறது, கோபிகள்லாம் குறவை கூத்துன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் பகவான் நாமா சொல்லிட்டு ஆனந்தப்படும் போது பகவான் சந்தோஷம் அடைந்து அவர்களோட லீலை புரிகின்றான், ராச நடனம் செய்கின்றான் பகவான். ராச நடனமே நாம சங்கீர்த்தன நடனம் தான் ராச நடனமே. அதனால் அனைவரதும் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ரகசியமானது, சாரமானது, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரகசியமானது தான் ரொம்ப சக்தி உள்ளதாக இருக்கும். அது காட்டுற பவரை நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்கலாம். மங்களம் மட்டுமே உண்டோ, நல்லது மட்டுமே நடக்கும். ஒரு பொழுதும் யார் வாழ்க்கையில் அமங்கலமான வார்த்தைகள் வருது, அபத்தமாக பேசுவாங்க, சில பேர் என்னென்னா அமங்கலமாக பேசுவாங்க, சில பேர் பார்த்தோன்னா எது பேசினாலும் அவங்க குதர்க்கமாக பேசுவாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா அவர்கள் பகவத் பக்தி அற்றவர்கள் தான் அமங்கலமான வார்த்தை, அதாவது அபசகுணமாக பேசுவாங்க. சில பேர்லாம் பார்த்தா அபசகுணம், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன, இது அபசகுணமாக பேசுது. இந்த புத்திலாம் ஏன் வருதுன்னா அவங்க நாம சங்கீர்த்தனம் பக்தி அற்றவர்கள் அவரால் தான் அபசகுணமாக பேசுவாங்க. பக்தர்கள் நல்லது மட்டுமே தான் பேசுவாங்க. பக்தர்களுக்கு அபசகுணமே வராது, பக்தர்கள் அமங்கலமே வராது, மங்களம் மட்டுமே வரும். அப்போ அவர்கள் நல்லதை மட்டுமே தான் பேசுவாங்க. இந்த அபசகுணமாக பேசுகிறவங்களாம் ஃபஸ்ட்டு தவிர்ப்பாங்க, அவங்களோட பேசவே தவிர்ப்பாங்க. அபசகுணமாக பேசவே கூடாது அவங்கள. கரெக்டாக இவங்க கவுளி கற்றுது, இப்போ கிச்சு இப்போ கவுளி கற்றுது. அதுமாதிரி அதுமாதிரி அமங்கலமாக பேசுகிறவங்களோட பேசவே கூடாது. அப்போ அபசகுணமாக பேசுகிறவங்கள ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு அபசகுணமாக பேசுகிறவங்களுக்கு அபசகுணமாக தான் அவங்களுக்கு அபசகுணமாக தான் நடக்கும். அவங்க மற்றவங்களுக்கு அபசகுணமாக சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு நடக்காது, அவங்களுக்கே அது அபசகுணமாக நடக்கும். அதனால் சுபசகுணமாக பேசுகிறவங்க நிச்சயமாக சுபசகுணமாக நல்லது மட்டுமே நினைக்கணும், கெட்டது நினைக்கக்கூடாது. நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போமே, அப்போ நல்லதே நடக்க போகுது, அவ்வளோதான். ஏன் கெட்டது நினைக்கிறேன்? இல்லை நான் மற்றவங்கள பயமுறுத்தி மற்றவங்கள புண்படுத்தி பார்க்குறது அவங்களுக்கு நோக்கமாக இருக்கும். அதனால் மற்றவங்களுக்கு பார்த்தா இல்லை நீங்கள் இப்படி எதிர்பார்க்குறீங்க, ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா நான் ஆகும், யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அவங்கள பயமுறுத்துவாங்க. இருக்கிற கவலையோடு அவனை கொஞ்சம் அதிகமாக கவலைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவர்கள் நாஸ்திகர்கள், அவரெல்லாம் பக்தர்களே கிடையாது. அப்படி அமங்கலமாக பேசுகிறவங்க, அபசுகுணமாக பேசுகிறவங்களோட தயவுசெய்து பேசாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். மகான்கள் இது சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அப்படி அபசுகுணமாக பேசுகிறவங்களோட பேசவே கூடாது, பழகக்கூடாது. சுபசுகுணமாக பேசுகிறவங்க, மங்களகரமாக பேசுங்க, உங்களோட பேசுங்க. எல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறவங்க, நல்லதே மட்டுமே பேசுகிறவங்க, பாசிட்டிவாக பேசுகிறவங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்களோட பேசாதீங்க. அவங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் நெகட்டிவாக தான் நெகட்டிவான தாட்ஸ் தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், தப்பான எண்ணங்கள் தான் நம்மளுக்கு தோணும். தயவுசெய்து அது மாதிரி ஆட்களோட பேசாதீங்க. பக்தியும் அவங்களுக்கு வளராது, இருக்கிற பக்தியும் போயிடும் அவங்களோட பேசினா. அப்படிப்பட்டவங்களோட தயவுசெய்து சேரவே கூடாது. நல்லதை மட்டுமே பேசுகிறவங்க, மங்களத்தை மட்டுமே விரும்புகிறவங்க, பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களோட மட்டும் பேசுங்க. அப்போ தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இது ஏன் நான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே இது போல் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை ரொம்ப டென்ஷன் ஏற்றிடுவாங்க. டென்ஷன் ஏற்றி நீ இப்படி நினைக்கிற, அப்படி பண்ணிட்டு என்ன பண்ண, இதெல்லாம் இந்த விதமாகவும் யோசிக்கணும் இல்லையா, இப்படியும் யோசிக்கணும், அப்படியும் யோசிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத யோசனை, நடக்காத ஒரு விஷயத்தை அது நடக்காது, ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி பேசுவாங்க.
நம்மளுக்கு அப்படியே மனசை கலங்காடிக்கிற மாதிரி நாளைக்கு பற்றி, அன்றைக்கி பற்றி, நாளன்னைக்கு பற்றி, ஒரு மாதம் பொறுத்து வர பொறுத்து பற்றிலாம் இல்லாத போலலாம் சொல்லி மனசை கலங்கடிச்சு நம்மளை பலவீனப்படுத்திடுவாங்க அந்த மனசை. தயவுசெய்து அது மாதிரி வார்த்தைகளை தயவுசெய்து தவிருங்க. அப்படியேப்பட்ட ஆட்களையும் தவிருங்க. அவங்களோட பேசத்தை நிறுத்திடுங்க. அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். எல்லாமே நல்லதாகவே நினைப்போமே. நடக்கும்போது என்ன நடக்குதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். நடக்கும்போது நல்ல இல்லை. ஆனால் இப்போ நம்ம நல்லது நினைப்பேன். ஏன் இப்படி தான் கற்பனை பண்ணுறது? அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு 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 இன்சிடென்ட்ஸு சொல்கிறேன். ஒரு விஷயம், நடந்த விஷயம் சொல்கிறேன். அதாவது ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறாரு. ஆப்போசிட்டாக எப்படி திங்க் பண்ணுறாரு தெரியுமா? சீதை இப்போ இல்லை காண கிடைக்கலன்னா, சீதை காண கிடைக்கலன்னா அப்போ ராமர் உயிர் விட்டுறார், ராமர் உயிர் லக்ஷ்மணன் உயிர் விட்டுறார், சுக்ரீவன் உயிர் விட்டுறார். இப்படி மைனஸாகவே அப்படியே நெகட்டிவாகவே திங்கிங் பண்ணி போகிறார். அப்புறம் சேச்சே இதெல்லாம் என்ன தப்பான சிந்தனை நம்மளுக்கு வருது? ஏன்னா அங்கே ராட்சர்களுடைய சவகாசம் அங்கே பார்த்தார்லையே, அந்த ராட்சர்களுடைய தரிசனம் பார்த்ததுனால இவருக்குள்ளே அது மாதிரி ஒரு ஆப்போசிட்டான திங்கிங் வந்துச்சு, அமங்கலமான திங்கிங். யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிக்கு. அப்போ தனக்குள்ளே என்ன பண்ணாரு? அச்சச்சா இப்படிலாம் நினைக்கிறது தப்பு, இப்படிலாம் ஒரு பொழுது நடக்காது, அந்த மகாபதிவிரதா உயிரோடு இருப்பா, அப்போ ராமரையும் பார்ப்போம் அப்படின்னு அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு ஆஞ்சநேய சுவாமி. திங்க் பண்ணோடனே அப்போ சீதை கிடைச்சிட்றான். இது நடந்த விஷயம். நீங்கள் சுந்தரகாண்டம் யாருன்னா தொலைஞ்சிட்டா கூட நம்ம சுந்தரகாண்டத்தில் இந்த அசோகவனத்தை சீதையை தரிசனம் பண்ணுறது அதை படித்தோம்னா நிச்சயமாக மங்களம் ஏற்படும். உடனே தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கும், தொலைஞ்சு போனவங்க கிடைப்பாங்க. இது சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கேன். அதனால் நெகட்டிவாக திங்க் பண்ணால் கூட அடுத்த நிமிஷத்தில் அவருடைய மனசை மாற்றி என்ன சொல்கிறார் அவர் ஆஞ்சநேய சுவாமி? சச்சே இதெல்லாம் தப்பு, இப்படி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த உயிரோடு இருப்பா, நம்ம தரிசனம் பண்ண போகிறோம், ராமரோடு சேர்ந்து தான் வாழ போகிறோம் அப்படின்னு அப்புறம் நம்ம மங்கள. ஏன்னா நெகட்டிவான தாட்ஸ் அப்படியே படிப்படியாக நெகட்டிவான திங்கிங்காகவே அவர் வந்து இருக்கு. அது அப்படியே வால்மீகி அங்கே வர்ணிக்கிறார். அப்போ எல்லாம் போய்டும், இல்லை போய்டும், அப்போ வானர்கள் போய்டுவாங்க, அங்கே போய்டுவாங்க, அயோத்தியவாசியில் போனால் அப்போ கைகை போய்டுவான், கௌசல்யா போய்டுவா, சுமித்ரா போய்டும், அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ எல்லாமே செத்துருவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு வரும். அப்போ அப்படியே பலவீனமாகவே போயிட்டு பாருங்க. அப்புறமா தான் நினச்சாச்சு சரி இப்படி நினைக்கிறது தப்பு. கண்டிப்பாக சீதை எங்கேயோ இருக்கிறா, நம்ம கண்ணுக்கு தெரில, கண்டிப்பாக சீதையை பார்த்துருவோம், ராமரை பார்த்துருவோம் அப்படின்னு அப்புறம் மங்களத்தை நினைக்கிறார். இதுதான் ஆஞ்சநேய சுவாமி. அந்த பலவீனமான எண்ணத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பலவீனமான தாட்ஸுக்கு இடம் கொடுத்தாவே நம்மளை பலவீனப்படுத்துகிறோம். பலவீனமாக நடக்குதோ இல்லையோ அது நடக்காது. ஆனால் நம்ம திங்கிங் நம்மளை அழிச்சிட்டோம். ஆனால் என்றைக்கோ நடக்க போகிற விஷயத்த இன்றைக்கி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம என்னவோ தீர்க்கதர்சி மாதிரி, என்னவோ பெரிய ஞானி மாதிரி, இல்லை ஒருவேளை அப்படி நடந்தால் நான் பண்ணுவேன், இப்படி நடந்தால் நான் பண்ணுவேன், அது வேறு குழப்பத்துக்கு வர வந்துடுவாங்க 4 பேர். அப்படிப்பட்டவங்களோட பேசக்கூடாது. அப்படிப்பட்ட துஷ்ட சகவாசம் கூடாது. அப்படிப்பட்ட குழப்பி நம்மளை மனசை பலவீனப்படுத்தி தேவையில்லாத மைனஸாக நெகட்டிவாக பேசுவாங்க. பேசும்போது நம்மளுன்னா என்றைக்கோ நடக்க போகிறது, அது நடக்க போகிறது கூட கிடையாது. ஆனால் இந்த திங்கிங் இவன் என்ன பண்ணும், அது நடந்தபோது இவன் அழியிறது இருக்கட்டும், அது நடக்கிறதுக்கு முன்னாடி இவன் அழிஞ்சிடும் போல இருக்குது. ஆமாம், அது நினச்சி மனசு கவலையிலே இவன் இழைச்சிடுவான். இவனுடைய ஆயுசு குறைஞ்சிடும். அதுலேயே நோயை வர வச்சுப்பான். தேவையா இதெல்லாம் பலவீனத்தை உண்டாகிப்பான், நோயை வர வச்சுப்பான். இது தேவையா? அதுமாதிரி அந்த துஷ்ட சகவாசம், அப்போ நெகட்டிவாக பேசுகிறவங்க, பலவீனமாக பேசுகிறவங்களோட சங்கத்தை அடியோடு தவிர்க்கணும். தவிர்த்துட்டு பாசிட்டிவாக பேசணும், நல்லதை மட்டும் பேசுகிறவங்களோட சகவாசம். அப்போ கடைசியில் நல்லது தான் நடக்க போகுது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டா, அப்போ ஒரு பாட்டு கூட நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுங்க. அப்போ தெய்வம் எதுக்குறது? தெய்வம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம நினச்சது நடக்குதுன்னா பகவான் நினச்சது தான் நடக்கணும். அப்போ மங்களமே நடக்கும், நல்லதே நடக்கும். பகவான் நல்லது மட்டும் தான் செய்வான், அப்போ மங்களமே நடக்க போகுது. அப்பயும் கவலை பண்ணணும், அவ்வளோதான். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம தேவையில்லாத நடுவில் நம்ம மனசை போட்டு அழட்டிக்கிற பாருங்க, அதுதான் நம்மளை அழிக்குமே தவிர, நம்ம மனசு தான் நம்மளுக்கு எதிரியாக இருந்து நம்மளை போட்டு வாட்டமே தவிர, நடக்கிற விஷயங்களால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். நடக்கிற விஷயங்கள் பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும். அப்பப்போ ஃபேஸ் பண்ணின்னு போகும்போது அது ஈஸியாக தட்டி இவ்வளோ நம்ம வாழ்நாளில் பின்னாடி நோக்கி பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்திருப்போம். ஆனால் அது சுலபமாக தாண்டி வந்திருப்போம். சில கஷ்டங்கள் வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்ததால் தான் நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறோம், நல்லா பேசின்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்காலத்தை பற்றி பேப்பரம் பாருங்க. இத்தனை நாள் எப்படி ஃபேஸ் பண்ணி இனிமேல்ட்டும் வர விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி போய்டும்ன்ற கான்ஃபிடென்ட்டு இல்லை நமக்கு. இல்லாதனால தான் நெகட்டிவாக பேசுகிறவங்கள வார்த்தைகளை நம்பி நம்ம எதிர்காலத்தை பற்றி பயந்து நடுங்கிறது. அப்படி என்னாயிடுமோ எதாயிடுமோ, இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், அது எப்படி சமாளிப்பேன், ஐயோ அது அப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்து கேள்வி, இப்படி வந்து பேசுனாங்கன்னா அப்படி வந்து பேசுனாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசுறது, எப்படி சமாளிக்கிறது அந்த பிரச்சனையை அப்படின்னு இவன் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறான் பாருங்கள். அது வேறு இன்னும் நெகட்டிவாக பேசுறதுக்கு சொல்ல வேணும், அதுக்கான ஆட்கள்லாம் தயாராக இருக்காங்க. வந்து நம்ம மனசை குழப்பி விட்ருவாங்க.
இவன் இல்லாத பொருளாதான் சொல்லி இவனை பலவீனப்படுத்தி இவன் 100 வயசு சாகிறதுக்குள்ளே 50 வயசில் செத்துருவான் போல இருக்குது. ஆமாம், 100 வயசில் நிம்மதியாக இருந்த சாகிறத காட்டிலும் கட்சியில் இது மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களோடு சேர்ந்து அந்த பலவீனத்தினாலே நடக்காத விஷயத்தை பற்றி இப்போ நடந்த மாதிரி பேசி கடைசியில் அவனை இப்பயே கொண்டுடுவாங்க. அவனை இந்த பலவீனமாக பேசுகிறவங்க கூட இருக்கான் பார்த்தியா, அவனை இப்பயே போட்டு தள்ளிடுவாங்க. ஆமாம், அப்படிப்பட்டவங்களுடைய சகவாசமே இவனை கொண்டுடும். எரிச்சலை உண்டாக்கி டென்ஷனை உண்டாக்கி அவன் என்னென்ன சூசைட் பண்ணிக்கிறது, இல்லாட்டி வேறு எதாவது பண்ண பலவீனமான எண்ணங்களால் தானே இதெல்லாம் ஏற்படுது. சூசைட் பண்ணிடுறது, இல்லை பலவீனமான நோய்கள் உண்டாக்குறது, எல்லாம் பலவீனமான எண்ணங்கள், அந்த நெகட்டிவான தாட்ஸு. அப்படிப்பட்டவங்களே இவனை கொண்டுடுவாங்க. நெகட்டிவாக பேசி பேசி இவனை பலவீனப்படுத்தி கொண்டுடுவாங்க. இது 1-2 பார்க்குறோம், வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோமே இதெல்லாம். அப்படிப்பட்டவங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அவரெல்லாம் அப்படிலாம் நீ சொல்கிறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நிறைய எங்கே தெரியுமா, ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடும் போது அவங்க கூட இருக்கிற சொந்த பந்தங்களுக்குள்ள அவங்க மனைவியை யார் இருந்தாலும் அவங்கள போய் இல்லை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஹார்ட் பீட்டிங் நின்று போச்சான், அவங்க சரியான ஹார்ட் பீட்டிங் இல்லையா, இது இல்லையா, அது இல்லையா, ரத்தம் இல்லையா உடம்புல, அவங்க கண்ணுலாம் கண்ணுங்களாம் அப்படியே பிரிங்கி வெளியே வந்துச்சு, எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடுங்க, இனிமேட்டு பழகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு பலவீனமாக. இது ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் பயங்கரமாக கதை கட்டி விட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை பலவீனப்படுத்துவாங்க. அவங்களுக்கு அதனாலேயே அவங்களுக்கு பாதி உயிர் போயிட்டோம். யாருக்கு கேட்குறவங்களுக்கு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஒன்றும் இல்லை சரியாக போயிடும், அப்படி தான் இருக்கும், ஏன்னா சீரியஸ் கண்டிஷன் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும். அப்புறமா டெத் ஆகுதுன்றது அது உடம்பு கண்டிஷனில் முடியலன்னா டெத்தாக அப்புறம் கண்டிஷன். அது வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக பேசலாம் இல்லையா. ஒருவேளை அந்த பாசிட்டிவான திங்கிங்காக இருக்க கூட அந்த மனோ பலத்தினால் கூட பகவான் அனுகிரகம் பண்ணி பகவான் பிரார்த்தனை பண்ணுறதுனால நீங்கள் அந்த பாசிட்டிவ் திங்கிங் நினைக்கிற அதனால் கூட பழிச்சிக்கலாம் இல்லையா. எப்படியாப்பட்ட கண்டிஷன்லேருந்து அப்புறம் பழிச்சிருக்காங்களே எவ்வளோ பேர். அந்த மிராக்கள் நடக்கும் இல்லையா. ஏன் நல்லதாக நினைக்கக்கூடாது, கெட்டதை மட்டும் தான் நினைக்கணுமா, உயிர் போய்டுன்னு மட்டும் தான், ஏன் உயிர் காப்பாற்றப்படணும்னு ஏன் நினைக்கக்கூடாது, தப்பா? ஏன்னா நம்ம பலவீனத்தில் இருக்கிறோம். அதனால் பலவீனமான திங்கிங் தான் நம்ம அதுக்கு தான் உணவு நிறைய கொடுக்குறோம். பலமான எண்ணங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறதில்லை. காரணம் என்ன, நாம பலம் இல்லை. நாம சொல்கிறவங்களுக்கு அமங்கலமான சிந்தனை உண்டாகவே உண்டாகாது, சத்தியமாக உண்டாகாது. நாம அதிகமாக சொல்கிறவங்களுக்கு அமங்கலமான சிந்தனை உண்டாகவே உண்டாகாது. கேரண்டியாக நான் அடித்து கேரண்டியாக சொல்ல முடியாது, என்னால் சத்தியமாக சொல்ல முடியாது. மங்களம் மட்டுமே நினைப்பாங்க. அவங்க உயிருக்கு போராடிந்தால் கூட அப்போ கூட அவங்க தானே அதெல்லாம் ஒன்றாவது பழிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னே இருப்பாங்க. நல்லாயிடுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லாயிடுவாங்க, சரியாயிடுவாங்க, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, நல்லாவே ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். சும்மா அது வந்து சரி கொஞ்சம் அவங்க ஏதாவது இது போல் ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு, அதனால் அப்படி ஆகிடுச்சு, சரியாக போயிடும், அது கவலைப்படாதீங்க. அப்படி சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஆறுதல் கொடுங்க, தேத்துங்க, மனசை சந்தோஷப்படுத்துங்க. அவன் நோயாளியாக இருக்கிற பர்சனுக்கான அவனுக்கு போய் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு டாக்டர்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா, பார்த்துக்குப்பா கொஞ்சம், சரி பகவான் நம்ம சொல்லு, சரி பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணுறது, நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி பார்க்குறேன், உங்கள் பையன்லாம் வர வைக்க பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் நோயாளியாக இருக்கிறவனை போய் டென்ஷன் பண்ணுவாங்க. நோயாளியாக இருக்கிறவனை போய் தேவையில்லாமல் பேசி அவனை போய் டென்ஷன் எடுத்துவாங்க. அவனுக்கு அவன் கொஞ்சம் நெஞ்சம் பழச்சினான்ற எண்ணம் கூட போய்டும் அவனுக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லைப்பா சரியாக போய்டுன்னு சொல்லியிருக்கார் டாக்டர், கவலைப்படாது. டாக்டர் சொல்கிறாரு இல்லையா, நம்ம சொல்கிறேன், நாம் பகவான்களை பார்த்தேன், எனக்கு மங்களமே உண்டாச்சு, பகவான் நாம சொல்லியிருக்கேன், கவலைப்பட சரியாயிடும், கவலைப்படாதீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து ரிக்கவரி ஆகிடு வந்துடுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லாவே வந்துடுவீங்க, சந்தோஷமாக வருவீங்க அப்படின்னு அன்பாக சொல்லுங்கள், ஆறுதல் படுத்துங்க. ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்த சந்தோஷமாக அப்புறம் நல்லாவே எழுந்து வந்துடுவாங்க. அப்படி நான் எங்கள் ஒய்ஃபை கூட நான் அப்படி தான் இட்டுன்னு வந்தேன். உயிருக்கு போராடுற நிலையில் கஷ்டப்படும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரியாக போயிடும். எங்கள் மாமியார் சொன்னாங்க, இல்லை ஹார்ட் பீட்டிங்லேயே துடிக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு என் ஒய்ஃபை பற்றி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரியாக போய்டும், நீ கம்முன்னு இருங்க அப்படின்னு. அப்போ ஐசி வார்டுலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அப்போ சரியாக போச்சு, இப்போ நல்லா தான் இருக்காங்க. சொல்கிறேன் 2 தடவை 3 தடவை அவ்வளோ உயிருக்கு போராடணும். என் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஒரு குழந்தை பிறந்தால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஹார்ட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ரொம்ப உயிருக்கு போராடுறதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். இருந்தாலும் பகவன் நாம சொல்லினே அந்த ஜபமாலையை கையில் கொடுத்து அப்புறமா நார்மல் கண்டிஷன் வந்தாச்சு, சரியாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பட்ட போராட்டம் இருக்குது பற்றியா, எங்கள் ஒய்ஃபும் பயந்தாங்க, எங்கள் மாமியாரும் பயந்தாங்க, உயிர் போயிடுமோன்ற பயம் இருந்தது. ஒன்றுமே ஆகாதுன்னு நான் சொன்னேன், அடியேன்னு சொன்னேன்.
ஒன்றே ஆகாது, பயப்படாதீங்க, சரியாக போய்டும். அப்படி தான் சொன்னேன். சும்மா தேவையில்லாத இருக்கிறேன். இல்லை ஹார்ட் பீட்டிங்கே சரியாக துடிக்குங்க பயந்து அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அது இப்படிலாம் சொல்லாதீங்க, ஒன்றும் இல்லை, சும்மா ஏன் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஹார்ட் பீட்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எல்லாம் சரியாக போய்டும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை அவங்களுக்கு என் மாமியாருக்கும் ஆறுதல் கொடுத்தது, எங்கள் ஒய்ஃபுக்கும் ஆறுதல் கொடுத்தது. அப்போ எனக்கு சந்தோஷமாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது, பகவான் நாமத்தில் நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பார்த்தா நல்லபடியாக எழுந்து வந்துட்டாங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், அன்றைக்கே ஐசி வார்டில் எப்படியும் ஒரு 3 நாள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அன்றைக்கே நார்மல் வார்டுக்கு மாற்றியாச்சு. நான் சொல்கிற நாமத்துக்கு பவர் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சொல்கிற நாமத்துக்கு சக்தி இருக்குது. நம்ம பாகவதம் படிக்கிறோம், நாம் சிவதம் மங்களத்தை மட்டுமே தான் நினைக்கணும். எல்லாருக்கும் நல்லதை மட்டும் நினைங்க, சரியாக போய்டும், கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் கூட சொல்லாதீங்க யாருக்கும். ஒன்று சொல்கிறேன், முதல் புரிஞ்சுங்க. பயப்படுற மாதிரி, ஒருத்தர் பயத்தை உண்டாக்குற மாதிரி தயவுசெய்து யாருக்களையும் பேசாதீங்க. நிர்பயத்துவம், அபயம், பகவானே பயமற்ற நிலையை கொடுக்குறோன்றான். அப்போ நாம் மட்டும் மற்றவங்களை பயத்தை கொடுக்கலாமா? அபயம், பயமற்ற பேச்சை பேசணும், நல்லதை மட்டுமே சொல்லணும். பயத்தை உண்டாக்குறது வந்து அதை திருத்துற விஷயத்தில் வேணால் கொஞ்சம் பயமுத்தலாமே தவிர, அதுக்காக ரொம்ப நொடிஞ்சு போகிற மாதிரி அவங்களுக்கு பயமுத்தக்கூடாது. அவங்களோட போய் நல்லா சவாசமாக பேசி சந்தோஷப்படுத்தணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் ஆகாது, பயப்படாத, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் இப்போ நம்மளை குறித்தே ஒருத்தர் பயப்படுறாங்கன்னா, ஒருத்தர் என்னன்னாங்க, நீங்கள் எதனா சொல்லி நீங்கள் கோச்சிக்கணுன்னா உங்கள் சாபம் வந்து என்னை தாக்கிக்கணும் அப்படின்னு. அவங்கள போய் நல்லா பேசினேன், நல்லா பழகினேன், ஒன்றுமே ஆகாது. நல்லவங்க சாபமே பழிக்க மாட்டுது, ஏன் சாபமாக பழிக்க போகுது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் வேறு அதெல்லாம் சாபமாக தாப்போம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஒருத்தர் வந்து எங்களை சரியாக பேசலை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிங்களேன். ஒருத்தர் அவங்க வந்து என்னென்னா பார்த்து பயந்தாங்க, நம்ம நாமா சொல்கிறோம், நம்ம ஏதாவது சபிச்சிடுமோ பழிச்சிடுமோ அப்படின்னு சில பேர் பயந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஏன் சாபம் இல்லைங்க, நல்லவங்க சாமே பழிக்கல, நான் தான் சாதாரண ஆள், என் சாமா பழிக்க போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நல்லா பேசணுன்னே அவங்க அப்புறமா ஆறுதல் அடைஞ்சாங்க. அவங்கள போய் நல்லா பேசணும், அவங்களுக்கு நல்ல மெசேஜ்லாம் அனுப்பிச்சு நல்லபடியாக ஆறுதலாகவே பேசினேன், சிம்பிளாக சாதாரணமாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயத்தை போகணும். நம்ம கோச்சிங்னே இருக்கிற மாதிரி நினச்சா அவங்க என்ன பண்ணால், ஐயோ ஒரு வேளை அவங்களால நம்மளுக்கு ஆபத்து வந்துடுமா, கஷ்டம் வந்துடுமான்னு பயப்படுவாங்க இல்லையா. அந்த பயம் அவங்களுக்கு வரக்கூடாது. அந்த பயம் இல்லாத அவங்களுக்கு பண்ணால் தான் நாளைக்கு மற்றவங்களால் நமக்கு பயம் வராது. நீங்கள் உலகத்தை எதிர்பார்க்குறீங்களோ, உலகத்துக்கு முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க. அதை நீங்கள் செய்யணும்னா உலகத்தில் வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். உலகத்தில் நீங்கள் மற்றவங்களை பயமுறுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பகவான் வேறு விதத்தில் உங்களை பயமுறுத்துவான். மற்றவங்களுடைய பயத்தை நீங்கள் போக்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பயம் அண்டவே அண்டாது. நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். இது தெரிஞ்சுக்கணும். அதனால் என்னை பொறுத்து கூட சில பேர் பயந்தாங்க, நம்ம நிறைய நாம சொல்கிறதால நம்ம யாருக்குன்னா கோச்சிக்கிறோம்னு நினச்சின்னு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு வேளை அவங்க கோச்சிக்கிறாங்க, அவங்க சாப்பிட நம்மளுக்கு பழிச்சிடுமோ அப்படின்லாம் பயந்துருக்காங்க சில பேர். நான் என்ன சொன்னேன், கோபத்தினால ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், அதனால் வந்து நான் என் சாபம் வந்து உங்களை அப்படி ஆக்கிட்டோம் இப்படி ஆக்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, நல்லவங்க சாப்பிடமே பழிக்கல, என் சாப்பிடலாம் எங்கே பழிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசி அப்புறமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போய்டும், பயப்படுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சகஜமாக பேசினோடனே அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி போச்சு. அது மாதிரி பண்ணணும். மற்றவங்கள குளிர வைக்கணும், மற்றவங்கள பயமுறுத்தக்கூடாது, மற்றவங்கள அலற வைக்கக்கூடாது, நல்லவர்கள் மனசை நடுங்க வைக்கக்கூடாது. பகவான் நாம சொல்கிறவங்க தான் நல்லவங்க, பக்தி பண்ணுறவங்க, அவங்க மனசுலாம் நடுங்க வைக்கக்கூடாது. அதனால் நம்ம எல்லாருமே ஜாலியாக விளையாடினு கொண்டாடினு. நான் அவங்களும் பேச மாட்டேன்னா சொல்லாமே தவிர, நான் பேசாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து வரும், நான் பெரிய பாகவதன் அப்படிலாம் நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க அப்படி தான் சொல்லணும். அவங்கள அப்படி அன்பாக சொல்லணும். அன்பை சொல்லி அவங்கள நம்ம சகஜ நிலைக்கு கொண்டு வரணும், அவங்கள சகஜ நிலைக்கு கொண்டு வரணும். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களோட பேசாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை அது அக்செப்ட் பண்ணிக்கலன்னா தயவுசெய்து அவங்கள கழட்டி விட்டுடணும். கழட்டி விட்டு நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்கள கழட்டி விட்டுட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களோட நல்லா பழகிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டு மங்களத்தையே உலகத்தில் நினைப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். பகவான் நல்லதை மட்டும்தான் செய்யக்கூடியவன் பகவான். அப்போ அப்படியேப்பட்டவனுடைய பக்தர்களாகிய நாம் நெகட்டிவான திங்கிங் நம்ம மனசில் எப்படி வரலாம்? மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், நமக்கே வருது சில சமயத்தில் பயம் வந்துடுது, நெகட்டிவான பயம் உண்டாகுது. ஏன் வருது? அப்போ நம்ம பகவானை சரியாக பிடிக்கல, சரியாக பக்தி பண்ணலை, பகவானை சரியாக நம்பலை அப்படின்னு அர்த்தம். நம்புறவன தான் நம்ம நெகட்டிவ் தாட்ஸு வரவே வராது. யோகக்ஷேமம் பகாம் யோகம் பகவான் சொல்லிடுறான், பகவானே கேரண்டி கொடுக்குறான்.
ஆனால் பகவானே கேரண்டி கொடுத்தா கூட நம்ம கேரண்டி அதை எடுத்துக்க மாட்டோம் போல இருக்கே. பகவானே கேரண்டி கொடுத்தா கூட அந்த கேரண்டி நம்ம அக்செப்ட் பண்ணி மாட்டோம் போல. நீ எனக்கு கேரண்டி கொடுவானா, நானே என் கேரண்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போல இருக்குது. அந்தளவுக்கு நம்ம நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மைண்டை போட்டு அப்படி அழுத்துது. அதுக்கு அவ்வளோ பலமாக இருக்குது நெகட்டிவ் தாட்ஸுக்கு. அந்த நெகட்டிவ் தாட்ஸு மாயை, பாசிட்டிவ் தாட்ஸு பகவானால் படைக்கப்பட்ட மாயைக்கு அவ்வளோ சக்தி தான். பகவானை நம்ம திரும்பிட்டு பார்க்கறதில்ல. எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ பகவானுடைய மாயைக்கு பலம் அதிகமா நான் கேட்குறேன். பகவானத்திலிருந்து தான் சக்தி பெறா சக்தி தேவி. பகவான் ஈஸ்வரன் தான் சர்வசக்திமான். அவன் தான் வந்து நல்லதை பண்ணக்கூடிய மங்களத்தை கொடுக்குற சிவன்னாவே மங்களம். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நம்ம மறந்துடுறோம். ஆனால் அமங்கலமாக சொல்லக்கூடிய மாயையே நம்புகிறோம். நாம் எப்படி இருக்குது பற்றியா? இதுதான் கலிகாலம். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், சந்தோஷமாக பாசிட்டிவாகவே நடக்கும், நெகட்டிவாக நடக்காது. எல்லாருக்கும் மங்களம் மட்டுமே உண்டாகும். சர்வ சுகினோ பவந்து, சர்வ துக்கினோ பவந்து இல்லை, சர்வ சுகினோ பவந்து, சர்வ ஜீவ சுகினோ பவந்து. எல்லா ஜீவராசிகளும் சுகமாக வாழுது. அப்படி தான் வேதமே சொல்லியிருக்கு. அப்போ நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க? பகவானே வேதம் யார்? பகவானுடைய வார்த்தை. பகவானே சர்வ ஜீவ சுகினம், எல்லோரும் சுகத்தான் வாழறது தான் பகவானே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான். அமங்கலம் சொல்லி அமங்கலத்தையே விரும்புகிறான். ஆனால் அவனை நம்பாத நிறைய பேர் நெகட்டிவான பேச்சுகள் பேசுகிறாங்க, அமங்கலத்தை விரும்புகிறாங்க. மற்றவங்க அமங்கலத்தை நினச்சா தானே அதை அனுபவிச்சு அவனை, வேறு ஒன்றும் இல்லை, வேறு யாருக்கும் இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு இந்த அமங்கலத்தை நம்ம நினைக்கிறதுனால என்ன லாஸ், நம்மளுக்கே அது அமங்கலமாக முடியுது, வேறு ஒன்றும் இல்லை. எந்த பாபங்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. பகவான் நாமா இருக்குது, காப்பாற்றிடும், கேரண்டியாக நம்பலாம். அந்த பாவங்களை தொடர்ந்து பகவான் நாமா உங்களை நாக்கில் வரலன்னு சொன்னால் தான் நீங்கள் பாவிகளாக இருப்பீங்க. பகவான் நாமா சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா பாவம்ன்றது உங்களுக்கு கிடையாது. அந்த அந்த வாசனை, அந்த தோஷம், அதனுடைய சின்ன ஒரு வடு கூட கிடையாது. ஆமாம், கடுகளவு கூட உங்களுக்கு அந்த தோஷமே கிடையாது. நீங்கள் நிஷ்பாபர்கள். ஆமாம், கோடி ஜென்ம ஹசாமபி. ஒரு தடவை நாராயணன் சொன்னாங்க, கோடி ஜென்மத்து பாவம் பறந்தே போயிச்சான். விஷ்ணுதூர்கள் சொல்கிறாங்க. ஆனால் யமதூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க. என்னென்ன பாவம், இந்த பாவம் பண்ணான், அந்த பாவம் பண்ணான்னு கணக்கு ஒப்படைக்கிறாங்க. யமதூதர்கள் கணக்கு ஒப்படைக்கிறாங்க, பாவத்துடைய கணக்குகள். அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஆமாம், அப்புறம் ஒரு பரிகாரம் இருக்குது. என்னென்ன எத்தனை தண்டனை சுத்தி, உங்கள் தண்டனை கொடுத்து உங்களை சுத்தி பண்ணுற பரிகாரம் இதாங்க. ஆனால் விஷ்ணுதூதர்கள் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா கிடையவே கிடையாது, கோடி ஜென்ம ஹசாமபி. நீ ஒரு ஜென்மத்துடைய பாவத்தை சொல்கிறேன், அவன் கோடி ஜென்மத்துடைய பாவம் போயிடுச்சுன்னு. எவ்வளோ பெரிய பாசிட்டிவான பாயிண்ட் இது, யோசிச்சு பாருங்கள். நெகட்டிவான பாயிண்ட்டு அவன் சொல்கிறது என்ன? திருடினா, கொள்ளடித்தான், போய் சொன்னான், பிரம்ம தோஷம் பண்ணான், கொலை செய்தான், கொள்ளடித்தான், வேசிய சங்கம் நாடினான், அவளிடத்துல 10 புத்திரர்களை பெற்றுக்கினான், குல தர்மத்தை ஆசிரம தர்மத்தெல்லாம் விட்டுட்டான், அப்படி இப்படின்னு பல அவனுடைய தோஷத்தை பற்றி சித்திரகுப்தரே அவனுடைய கணக்கு எழுதி கை உடஞ்சி போச்சான். அவ்வளோ தோஷங்களை சொல்கிறாங்க. யார்? யமதூதர்கள் நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் தர்மங்களை தான் சொல்கிறாங்க. தர்மமாக இருந்தாலும் நெகட்டிவ் தான். ஏன்னா இவன் பாவத்தை தீர்க்கத்துக்கான வழி என்னென்னா கஷ்டப்பட்டு பாவத்தை தீர்க்கணும், அதை தண்டனை கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் தான் அது. ஆனால் அது பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஆனால் அது தர்மம் தான். தர்மம் இருந்தாலும் அது நெகட்டிவ். நல்லா புரிஞ்சுங்க. தர்மம் தான். சில விஷயம்லாம் ஏன் இப்படி இப்போ நம்ம சொல்கிறோம், ஏன் இப்படி தான் நல்லது தான் நடக்கணும் ஏன் நினைக்கிறீங்க, ஏன் கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து என்னென்னா 2 பக்கம் செம்மா பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கெட்டது தான். நல்லது மட்டுமே நடக்குன்னு சொல்கிறீங்களே, ஏன் கெட்டது நடக்காது, இப்படியே நடக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அது பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் நியாயமாக. ஆனால் அது 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 அஃபென்ஸ். அது வந்து தேவையில்லாது தான். அதான் என்னென்னா அது வந்து நிராகரிக்கத்தக்கது. அது நெகட்டிவ் திங்கு தான் அது. அப்போது தர்மராஜா கரெக்டாக தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, பாவத்தில் தண்டிக்கிறவங்க கரெக்டு தான். பார்த்தா நியாயமாக இருந்த போல் தான் தோணும். ஆமாம், கரெக்டு தான் அப்படின்னு தர்மம் மாதிரி தான் தோணும், யம தர்மராஜன். ஆனால் தர்மமாக இருந்தாலும் இது வந்து மைண்டுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் இது கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொடுக்கும். நரகத்தை பார்த்தா யாருன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் உண்டாகுமா? நரக தண்டனைகள் இருக்குது, நமக்கு எதோ துன்பம்னா அது எதுக்குன்னா பயமுறுத்தி நம்மளை அந்த அதர்மம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக நமக்கு நரக தண்டனை, நம்மளுக்கு என்றைக்கோ அனுபவிக்கக்கூடிய நரக தண்டனை இன்றைக்கே நம்மளுக்கு முன்னாடியே ஜாக்கிரதை பற்றி சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்களில். எதுக்காக? நம்மளை பயமுறுத்தி நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி பயமுறுத்துறதுனால மட்டும் இவன் திருந்திடுவானான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு திருந்தலாம், அவ்வளோதான். முழுசாக திருந்தலைன்னா அவன் வாசனையோடு கழியணும். அவன் மனசில் பாவம் போயிடும், எல்லாத்தையும் விட்டுருவான். ஆனால் அதை பாவம் செய்யணுன்ற வாசனை அவனுக்குள்ளே இருக்கும்போது அது எதனால் போகும்னா பகவான் நாம சங்கத்தினால தான் போகும் அப்படின்னு அஜாமல பாக்கியத்தில் வந்திருக்கு.
கொச்சின் நிவர்த்ததே தத் புனர் கொச்சின் பிரவர்த்ததே அப்படின்னு மறுபடியும் எதிலிருந்து எந்த துன்பத்திலிருந்து எந்த பாவத்திலேருந்து வெளியே வந்தானோ மறுபடியும் அதுலேயே அந்த பாவத்தை செய்கிறான். ஏன்னா பாவம் செய்யக்கூடாது தண்டனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறான், மறுபடியும் பாவம் செய்யணுன்ற ஆசை அவனுக்குள்ளே இருக்குதான் மறுபடியும் அந்த பாவத்தை பண்ணுறான். அந்த வாசனையோடு போகணும். அந்த பாவம் செய்த விட்டாலும் இருக்கட்டும், பாவம் செய்யணுன்ற ஆசை இருக்குது இல்லையா அவனுக்கு வாசனை, அதையோ அந்த வாசனையோடு போகணும். அதுக்கு தான் நாம சங்கீர்த்தனம். அப்போ அந்த பாவம் செய்யணுன்ற வாசனையே போயிடுமா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். பகவான் நாம பகவத் பக்தி பண்ணுறது. அப்போது யமதூதர்கள் சொல்கிற தண்டனைகள் பார்த்தா நியாயமானதாக இருந்தாலும் அது நம்மளுக்கு நெகட்டிவ் திங்கிங் தான் கொடுக்குது. ஆனால் விஷ்ணுதூதர்கள் சொல்லக்கூடிய நாம மகிமையோ பகவானுடைய பெருமையோ பார்த்தா பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்குது. இதனால யோசிச்சு பார்க்குங்க. 2 பேருக்கும் சம்பாஷணை நடக்குதுங்க. யமதூதர்கள் சம்பாஷணையும் பார்த்தா யமதூதர்கள் சொல்கிறது ஒன்று கூட போய் கிடையாது, சத்தியம், தர்மம் தான். தர்மராஜா சபையில் தர்மம் தான் இருக்கும், கரெக்டு, தர்மம் தான் சொல்கிறது. ஆனால் விஷ்ணுதூதர்கள் சொல்கிறாங்க அது அதர்மம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம சொல்லிட்டவனுக்கு இந்த அமங்கலம் ஏற்படாது, அதர்மம் பிரவேசிச்சிருக்கிறது அப்படின்றார். நீ சொல்கிற நியாய தர்மங்கள்லாம் இதை நாம சொல்லாதவங்களுக்கு, நாம சொல்கிறவங்களுக்கு மங்களம் மட்டுமே தான் உண்டாகும். அப்போ அதையே அதர்மம்னு ஒதுக்குறாங்க. யமதூதர்கள் சொல்கிறது தர்மம் தான், ஆனால் அதையே அதர்மம் ஒதுக்குறாங்க. ஏன்னா இதை விட பெரிய தர்மம் ஒன்று இருக்குது, பாகவ தர்மம். அந்த தர்மத்துக்கு வரும்போது இது அதர்மம் தான். இது நம்ம கான்செப்ட் இதில் நம்ம கான்சன்ட்ரேஷனே பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடாது. இதை திரும்பியே பார்க்கக்கூடாது, தர்மத்தை திரும்பியே பார்க்கக்கூடாது. லோக தர்மத்தை தெஜ, லோக தர்மான் தெஜ, பாகவத் தர்மான் சேவக பாகவத் தர்மான். லோக தர்மத்தை தூக்கி போடு, சர்வ தர்மான் பரித்தெஜ, தூக்கி போடு லோக தர்மத்தை. பாகவத மாம் ஏகம் சரணம், என்ன ஒருத்தனே சரணமாடி அறிக்கக்கூடிய அந்த பாகவத் தர்மத்தை பிடிச்சிக்கோ. இதுதான் கீதையில் பகவான் சொல்கிறான். நாம் புரிஞ்சிக்காமல் அதான் சரியான பாகவதர்கள் சங்கம் இல்லை. இருந்துச்சுன்னா இதெல்லாம் பக்குவமாக சொல்லிக் கொடுப்பாங்க. யம தர்ம தூதர்கள் சொல்கிறது நல்ல தர்மம் தான், இதை சொல்கிறது நல்ல தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. யம தர்மராஜா தூதர்கள் சொல்லக்கூடிய தர்மங்கள் லோகத்துக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் பாகவதலுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாகவதலுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மம்னா விஷ்ணு தூதர்கள் சொல்லக்கூடிய தர்மம் தான். அப்போ கோடி ஜென்மத்தினுடைய பாவம் போயிடுத்து. அவன் பகவான் நாமா சொல்கிறனாலே ததா தத்விஷயா மதியம், அவன் விஷயத்தில் பகவான் கவனம் செலுத்துறாரு. அவனுக்கு எப்படியாப்பட்ட பாவனாக இருந்தாலும் பிரம்மதி தோஷம் பிரம்மக்னஹா பஞ்சமா பாதங்களும் அவனை விட்டு போயிடும். அதே சமயத்தில் பகவான் அவனுக்கு கவனம் செலுத்தினால் அவனுக்கு கிருபாலுக்கள் அவர்கள்லாம் அந்த பாகவதர்கள் பகவான் ரட்சிக்கிறான் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் அவர் சொல்கிறாங்க. சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேரணம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாசன நாம. சாங்கேத்தியமாக சொன்னால் பரிகாசமாக சொன்னால் எப்படி சொன்னால் பகவான் நாம அவனை காப்பாற்றினா பதிதா ஸ்கலிதா சந்தஷ்டஸ்தப்தாகதா ஹரி 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 அவசியனாக புமானார் கதி ஆதனம். அவன் நரக தண்டனைக்கு உள்ளாகவே மாட்டான் அப்படின்னு இதெல்லாம் விஷ்ணு தூதர்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள். புத்திரோபச்சாரிதா இருக்கட்டும். நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு எப்படி சுடுறது அதோட தன்மையும், அதுபோல் இவன் பாபத்தை எரிக்கிறது நெருப்பு நாமத்துடைய தன்மை. மருந்து தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாமல் அவன் சாப்பிட்டாலும் வியாதியஸ்தருக்கு மருந்துடைய குணம் என்ன தேவையில்லை, அவசியம் இல்லை. மருந்து சாப்பிட்டாலே அவனுக்கு வியாதி போயிடும். வைத்தியன் கொடுக்குற மருந்து அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி தான் பகவன் நாமா சொன்னாலே இவன் பிறவி பிணி போயிடும். பகவன் நாமா சொன்னாலே இவனுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும், எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். இதெல்லாம் நாம மகிமையில் சொல்ல வேண்டிய விஷ்ணுதூதர்கள் சொன்ன விஷயம் தானே இதெல்லாம். நானாக இட்டு கட்டினதா இதெல்லாம், நானாக சொல்கிறேன். இதெல்லாம் விஷ்ணுதூதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இந்த விஷ்ணுதூதர்கள் சொல்கிறது பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கணும் அவசியம் கூட கிடையாது. நெகட்டிவான விஷயங்கள் அப்போ ஏன் சொல்லியிருக்காங்கன்னா பாரு, நெகட்டிவாக எப்படி பேசுகிறாங்க யமதூதர்கள். அது நெகட்டிவாக தான் தள்ளிட்டாங்க விஷ்ணுதூதர்கள். இது அதர்மத்தில் இது நீங்கள் அதர்மம் கூட தள்ளிட்டாங்க. இதுவே தர்மம் தான், லோகத்தில் தர்மம் அது. ஆனால் அது அதர்மமாகவே சொல்கிறாங்க விஷ்ணுதூதர்கள். என்னென்னா அதர்மம் பிரவேசிச்சிருக்கிறது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அதர்மம். ஏன்னா அவனை தண்டிக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய தப்பு. ஒரு பாகவதனை போய் தண்டிக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய தப்பு. பாகவதன் தண்டனே கிடையாது. அவன் அனுகிரகம் மட்டும்தான். பகவானால் அங்கீகரிக்கப்பட்டவன் தத்து விஷயமதிகி. அவன் விஷயத்தில் பகவான் ரிஸ்க் எடுத்துருக்கான். நீ என்னன்னா அவனுக்கு தண்டனை அப்படின்னா நீங்கள் பாவிகள் ஆகிடுங்க, ஜாக்கிரதை. போனால் உங்களுக்கு தெரியும்னா யமதூதர்கள் யமராஜ் உங்களுக்கு தலைவனாகி யமதர்மராஜாவே பாகவதர்கள் ஒருத்தர். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவருக்கு போய் நீங்கள் அபச்சாரம் பண்ணாதீங்க, முதல்ல போய் உங்கள் எஜமானுக்கு போய் கேளுங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க தெரியுமா. பாசகரை மன கிடையாது, அறுத்துப்படும் அப்படின்னு சொல்லி பாசகரை அறுத்துட்டு துரத்தி விட்டாங்க, ஓடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதூரில் துரத்தி விட்டாங்க. 3 யமதூதர்லையும் 4 விஷ்ணுதூதர்களும் தெரியுமா ஓட்டாங்க. ஒரே ஓட்டம் போய் யமதூரில் போய் யமராஜாவில் போய் என்னங்க எத்தனை பேர் தண்டிப்பீங்க, எங்களை போய் அவமானப்பட்டு வந்தோம், எத்தனை பேர் தண்டனை கொடுப்பீங்க ஒரு ஜீவனுக்கு. நீங்கள் என்ன அனுப்புறீங்க, நீங்கள் போய் தண்ணிக்க சொல்ல ஒருத்தன் வந்து என்னன்னா பாவமே இல்லை ஓடிப்போன்னு சொல்லிட்டு எங்களை கத்தி கவனம் வச்சு இந்த சக்கரம் கத்தி வில்லுலாம் வச்சு எங்களை மிரட்டுறாங்க, அடிச்சுடுவோன்னு சொல்லி. என்னங்க நீங்கள் எது உண்மை அப்படின்ட்டு யமதூதர்கள் சொல்லுங்க. நாங்களும் கண்ணங்கரையில் இருக்கோம்.
நாங்களே 3 பேர் போகிறோம், அவங்க 4 பேர் வந்துடுறாங்க. நான் எப்படி சமாளிக்கிறது 4 பேரை? அதுவும் 4 கைகளோடு வந்திருக்காங்க. கத்தி கப்படம்லாம் எடுத்து வந்திருக்காங்க. எங்களை வெட்டி போட்டுருவாங்க போயிருக்கு. நாங்கள் தப்பிச்சம் போய்ச்சுன்னு ஓடி வந்திருக்கோம். என்னப்பா ஆச்சு? யாரோ விஷ்ணு தூதர்லாம் வந்தாங்க. ஓ, விஷ்ணு தூதரில் பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிட்டா அப்படின்ட்டு யம தர்மராஜா கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுறாரு. அந்த பகவானுடைய பக்தரில் பகவான் ஆஹா 2 தூதர்கள் அபச்சாரம் பண்ணிட்டாங்க. அவர் தான்ப்பா நம்மளுக்கு தலைவர், விஷ்ணு தான். அவர் சொன்ன பேச்சு கேட்டுருந்தா நான் உயிர்களை பிடிக்கிறேன், தண்டிக்கிறேன், புண்ணியத்துக்கு தகுந்த பலன் கொடுக்குறேன், பாவத்துக்கு தகுந்த பலன் கொடுக்குறேன்ப்பா. நான் தர்மராஜான்னு இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா அது பகவானால்ப்பா, நாராயணன் தான். அந்த நாராயண மூச்சு சுவாசம் தான்ப்பா இந்த வேதங்கள்லாம். அந்த வேதத்தினுடைய தர்மத்தின்படி தான் நமக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பகவான்னா பகவத் தூதரில் தண்டிக்கிறது நம்மளுக்கு தகுதியே கிடையாது. கிருஷ்ணனை எந்த நாமம் யார் கிருஷ்ணன் சிரசை வணங்கலையோ, கிருஷ்ண நாமத்தை சொல்லியோ அவரில் மட்டும்தான் தண்டிக்கிறது நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது. மற்றவங்களை தண்டிக்கிறது நம்மளுக்கு இந்த விஷ்ணு பாத்திரத்தில் தண்டிக்கிறது நம்மளுக்கு அதிகாரமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரே வட்டம் ஓட்டுருங்க, அவர்களை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு யமதூதரத்தில் யம தர்மராஜா உபதேசம் பண்ணுறார். ஏன்னா பாகவதரில் 12 பாகவதம் இந்த ரகசியம் தெரியுமா? பாகவத தன்மை அப்புறமா இப்போ உலகத்துக்கு போலே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அன்றைக்கி 12 பாகவதம் தெரியுமா? அந்த 12 பாகவதர் யாருன்னு சொல்கிறார். ஸ்வயம்போ நாரத சம்பக ஹுமால கபிலோ மனுகு அப்படின்ட்டு 12 பாகவதர் சொல்கிறார். அவங்களுக்கு தெரியும். கடைசியில் வயம்னு தண்ணியும் கடைசியில் சொல்லிக்கிறார் வினயத்தோட யம தர்மராஜா. அவரே ஒரு பாகவதர் தான். பாகவதர் 12 பாகவதரோட ரகசியம் தெரிஞ்சவரில் அவரும் ஒருத்தர். அப்படின்னும் போது இவன் நெகட்டிவான பேச்சு பேசுனா இங்கே நெகட்டிவ்லாம் பேசும் போ தூரப்போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அஜாமலனுடைய வேசி வீட்டில் பகவன் நாமா சொல்லிட்டான் விஷ்ணு தூதர்கள் மங்களத்தை தான் கொடுப்பாங்க. அப்போ இவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சாங்கீத்தியமாக சொல்லலாம், பரிகாசமாக எப்படி சொல்லலாம், பகவன் நாமா மிச்சம் இல்லாமல் அசேஷ ஆகாரம் இது மிச்சம் இல்லாமல் பாவம் போய்கிட்டு போது நீ இந்த ஒரு ஜென்மத்துடைய பாவத்தை சொல்கிறீங்க. கோடி ஜென்மத்துடைய பாவம் போயிட்டான். கோடி ஜென்மத்துடைய பாவம், கோடி கூட உத்தாரணாக எல்லா குலத்தையும் உத்தாரணம் பண்ணிட்டான். அத்தனை ஜென்மத்துடைய பாவத்தை போய்கிட்டான் இவன். நீங்கள் என்னென்னா இந்த ஒரு ஜென்மத்து பாவத்தை கணக்கு போட்டு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு யார் சொல்கிறது? விஷ்ணுதூர்கள் சொல்கிறாங்க. இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். அவள் பாசிட்டிவ் திங்கிங் பேசுகிற விஷ்ணுதூர்கள் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். இதை தான் கவனிக்கணும். அப்போ அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கணுமே தவிர யமதூதர்கள் சொல்கிறது நம்ம எடுத்துக்கணும் அவசியம் கூட கிடையாது. அது பௌதிகவாதிகள் வேணால் எடுத்துக்கிட்டோம் தர்மங்களை. அஜாமலம் பாக்கியம் படிக்கும்போது யமதூதர்கள் சொல்கிறது அப்படியே பாராயணம் பண்ணி வந்துடுங்க. ஆனால் விஷ்ணுதூர்கள் சொல்கிறது விசாரணை பண்ணுங்கள். விஷ்ணுதூர்கள் சொன்னதை விசாரணை பண்ணுங்கள். யமதூதர்கள் சொல்கிறது அப்படியே பாராயணம் பண்ணி வந்துடுங்க. அது விசாரணை கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெகட்டிவ் திங்கிங் அது உண்டாகுது. தண்டனை அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான் குறைகளை சொல்கிறது அவனை பற்றி அது தேவையே இல்லை. ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா அது யமதூதர்கள் குறைகளாக சொல்கிறாங்க. அவன் அப்புறம் அந்த பாவம் பண்ணான் இந்த பாவம் பண்ணான் அதை பண்ணால் அதுக்கு இந்த தண்டனை கொடுக்கும், இந்த மாதிரி தண்டனை அவனை எதுவுமே சுத்தம் பண்ணுறதுக்காக தான் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு அதெல்லாம் லோக தர்மம். அது தேவையில்லாதது. ட்ரீட் போடுங்க. பாகவத் தர்மத்தை பிடிங்க. விஷ்ணுதூதர்கள் சொல்கிறாங்க பாருங்க, அதான் பாகவத் தர்மம். அஜாமல பாக்கியத்தில் அதை எடுத்துங்க. நல்லதை எடுத்துப்போம், கெட்டதை தூக்கி போடுவோம். ஆமாம், அப்போது நல்லதை எடுத்துனா விஷ்ணுதூதர்கள் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக அருமையாக அந்த ஜீவனை காப்பாற்றி உயிரை காப்பாற்றி அந்த அஜாமலுக்கு மோட்சத்துக்கான வழியை கொடுத்துட்டு அவங்க ஒரு கடாட்சம் பண்ணிவிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவருக்கு அனவரதமும் என் நாக்கு போய் எப்படி நாமா சொல்ல வந்தது? நாராயணான்னு சொல்லக்கூடிய நாமம். நான் வேசியா சங்கம் கொண்டவனாச்சே, மகா துஷ்டனாச்சே, மகா பாவியாச்சே. பாவி அதெல்லாம் வேணாம். பகவான் நாமா சொன்னால் நீ மங்களாரமான, நீ நிஷ்பாவன், சர்வபாவ பிரணாசனம். எந்த பாவம் எந்த பாவம் எல்லா பாவத்தையும் எவ்வளோ மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணிடுவான் அஜாமலன். பரவாயில்ல, அத்தனை பாவங்களும் அவனை விட்டு போயிடுச்சு. எவ்வளோ பகவான் நாமத்துக்கு அபராதம் பண்ணியிருக்கான், மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கான், இருக்கட்டும். எவ்வளோ கொலை செய்திருக்கான், கொள்ளையடிக்கிறான், எல்லாமே எல்லா பாவமும் அவனை விட்டு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு அஜாமலனுக்கு? நாமா சொன்னதில்ல, நாம உச்சாரணம் மாத்திரேன்னு நாராயண நாம சொன்னதுனால. இதுதாங்க நம்ம விசாரணை பண்ணோம் பாகவதத்தை. நெகட்டிவ் திங்கிங் எது, பாசிட்டிவ் திங்கிங் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. வைஷ்ணவர்கள் சொல்கிறது தான் பாசிட்டிவ் திங்கிங், பாகவதர் சொல்கிறது. அப்போ நல்லா பாதுகாப்பாக சொல்கிறாங்க, ஆறுதலாக இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது. அதை பிடிச்சும் போயேன். ஏன் மனசு சந்தோஷம் இல்லாத விஷயத்த, பாசிட்டிவாகவே இல்லாத நெகட்டிவான விஷயங்களை போய் ஏன் அதை காது கொடுத்து கேட்குறீங்க? ஃபஸ்ட் காது கொடுத்து கேட்காதீங்க, அவங்கள துரத்தி அடிங்க. உங்களை நெகட்டிவான திங்ஸை உண்டு பண்ணுறவங்களோட சேராதீங்க, பேசாதீங்க. பாசிட்டிவ் திங்கிங் பற்றி பேசக்கூடிய விஷயத்தில் பாகவதம் வேணால் படிங்க, படித்து பாருங்கள். பாசிட்டிவ் திங்கான விஷயங்கள்லாம் என்ன சொல்லிட்டு பாருங்கள். பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா ஹஷியந்தே சாசி கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரி. இது ஹிருதயத்தில் பகவான் எப்போ தரிசனம் பண்ணியோ அன்றைக்கே அவனுக்கு எல்லா அமங்களும் விட்டு போச்சுட்டு அவனை. ஹிருதய கிரந்தி, ஹிருதய முடிச்சுகள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் ஹிருதய கிரந்தி, ஹிருதய முடிச்சுகள்லாம் அவிழ்ந்து போச்சு, தூளாகி போச்சு, வெட்டி எரிஞ்சாச்சு. சர்வசம்சயா, உனக்கு எந்த சந்தேகம், நான் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேன்னு, நாளைக்கு பழிப்பேனா இந்த சந்தேகம் டவுட் எவ்வளோ பேருக்கு.
நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாக இருப்ப அப்படின்றது கேரண்டி கொடுக்குன்னா பகவான் தான் கேரண்டி கொடுப்பான். அந்த சந்தேகங்கள் அறவே போய்ட்டுமா, நான் நல்லாவே இருப்பேன், ஷேமாக பகவான் திருவடியில் போய் சேருவேன். அப்படி ஒன்ற கேரண்டி சர்வ சம்சையாக எல்லா சந்தேகங்களும் நம்மளை வெட்டி அறிஞ்சிட்டு தான் பகவானை ஹிருதயத்தில் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு. யார் பார்க்குறான்? பகவான் கதைகளை கேட்குறோம் தான், பகவான் நாமா சொல்கிறவங்க தான். வித்தியதி ஹிருதயகிறது சித்ததி சர்வ ஸ்ரீயந்த சாசி கர்மானி. அவனுக்கு பாவம் புண்ணியம் அதெல்லாம் வேலையே செய்யாது. ஆமாம், முன் ஜென்மத்து பாவம், அதுக்கு முன் ஜென்மத்து பாவம், அந்த பாவத்தினுடைய பலனான அனுபவிக்கிற துன்பத்தை அதெல்லாம் போய் பாவமே வேலை செய்யாதுன்றேன். சித்தியந்தே சர்வசம்யா ஸ்ரீயந்தே சாசி கர்மானி. எல்லா கர்மா வினைகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிப்போச்சு. இனிமேல்ட்டு உனக்கு கர்மாவே கிடையாதுன்றேன். அப்போ கர்மா வேலை செய்தால் அதெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறேன் ஏன் போய் சொல்கிறேன் நீ? திருஷ்ட ஏவாத்தம். எப்போ ஹிருதயத்தில் பகவானை நீ பார்த்தியோ அன்றைக்கே உனக்கு எல்லாம் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். உனக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது உனக்கு எதுவுமே கிடையாது, எந்த கடமைகளும் கிடையாது. ஆனால் நீ சேதும் கடுகிறேண்ணா, சேதும் கடுகிற என்னென்ன? அறியாமையினால், அஜ்ஞானத்தினால, மாயை. இருட்டுக்கு உருவம் இருந்தால் உருவம் இல்லாது, ஆனால் இருட்டுக்கு ஒரு உருவம் இருக்குன்னு பயந்துருந்தா நீ பயந்துனே வந்தால் காலம் போகிறோம். அதுபோல் பாவம் இல்லாத பாவத்தை இருக்கிறதா ஒரு அவித்யினால், அறியாமையினால், அஜ்ஞான இருளில் சூழ்ந்திருக்கிறியே, உனக்கு ஒரு குரு இல்லாதனால. அதனால தான் திருஷ்ட ஏவாத்மா. அப்போ இந்த வாக்கியங்களை நம்புறதில்லை. பாவம் இல்லைன்னு சொன்னால் கூட நான் பாவம் இருக்குது அதனால தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு புலமையில் இருக்கிறவங்க எவ்வளோ பெண்கள் தெரியுமா? இன்றைக்கி கேட்குறேன், என் கர்ம வினை அதை அனுபவிச்சு தான் தீரணும். உனக்கு பாவமே இல்லையா? நீ நாமா சொல்லிட்டேன், பகவானை ஹிருதயத்தில் பார்த்துட்டு உனக்கு பாவமே கிடையாதுயா, அப்போ நீ தண்டனையும் கிடையாது உனக்கு. அப்போ அனுபவிக்கிறேன்னு அனுபவிக்கலை, நீ அறியாமையில் அனுபவிக்க தான் உனக்குள்ளே நினச்சிக்கிறேன். அந்த அறியாமை போச்சுனாவே உனக்கு அந்த துஷ்ட அனுபவங்களும் இருக்காது, இந்த கஷ்ட அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்காது. அறியாமல் இருக்குன்னு சொல்லு, ஆனால் கர்ம வினைகளை அனுபவிக்கணும்னு சொல்லாத. நீ பகவான் பக்தனாக இருந்துன்னு பகவான் நாமா சொல்லிங்கன்னு அப்படின்னா நாமத்துக்கு அபச்சாரம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நாம எல்லா பாவத்துக்கு போய்கிடுச்சின்னு சொன்ன பிறகு அப்புறம் நீ வந்து பாவம் இருக்குதுன்னு சொன்ன அப்படின்னா அர்த்தம். அப்போ நீ சொல்கிற நாமத்து ஒரு என்னங்க, ஒரு பக்கம் குடத்தை வந்து ஓட்டையாக்கிட்டு ஒரு பக்கம் தண்ணி ஊற்றினே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி ரொம்ப தண்ணி ஓட்டி அடித்தா தானே தண்ணி ரொம்ப குடத்தில். அதுமாதிரி ஒரு சமயத்தில் வந்து நெகட்டிவ் திங்கிங் வச்சுக்கின்னு எனக்கு கர்ம வேணினால் நான் அனுபவிக்கிறேன், அதெல்லாம் சேர்த்து தான் ஆகணும். ஒரு பக்கம் நாமா சொல்கிறேன், இதுதான் என்ன எப்படி ஓட்ட குடத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி. ஒரு பக்கம் நாமா சொல்லினே இருப்பீங்க, ஒரு பக்கம் பார்த்தா ஓட்டத்தை தண்ணி. அந்த ஓட்டையை முதல்ல அடைங்க ஃபஸ்ட்டு. அந்த நெகட்டிவ் திங்கிங்கே விடாது. நான் நாமா சொல்லிவிட்டேன், நான் பாசிட்டிவாக இருக்கிறேன், பகவான் எல்லாம் ரஷ்யனர் தான், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், மங்களகரமாக தான் இருக்கிறேன், எனக்கு இந்த நோய்கள்லாம் வருது, இது அஜ்ஞானம் நோய் வர மாதிரி எனக்கு அறியாமை. நீங்கள் அந்த அஜ்ஞானத்தை போகிறதுக்கு நாமத்துக்களை பிரார்த்தனை பண்ணிங்க. அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா அந்த நோய்களால் கூட பாதிக்கப்பட மாட்டேங்க. நம்ம எண்ணங்கள் தானே நம்மளை அழிக்குது, நம்ம எண்ணங்கள் தானே நம்மளுக்கு தண்டனை கொடுக்குது, வேறு யாரும் தண்டனை கொடுக்கல. நம்ம உடலில் சௌகரியம், உடல் அசௌகரியங்கள்லாம் நோய்களால் தண்டனை கிடையாது, நம்ம எண்ணங்களால் தான் தண்டனை. உடலுக்கு நோய்கள் வர்றது, அசௌகரியம் வர்றது எல்லாமே நம்ம எண்ணங்களால் தான். எண்ணம் சுத்தமாக இல்லை, எண்ணம் சரியாக இல்லை, எண்ணம் சுத்தமாக அவ்வளோ ஃபஸ்ட்டு எண்ணத்தில் அழுக்குது. அந்த எண்ணத்தில் அழுக்கு போகணும்னா பகவான் நாமா நிறைய சொல்லணும். சேத தர்ப்பணம் ஆச்சுன்னா அதுதான் எண்ணத்தை க்ளீன் பண்ணுறது. நாமா சொல்கிறவங்களுக்கு எந்த அமங்களும் வராது ஃபஸ்ட்டு. அது போல் தெரிஞ்சுங்க. பகவத் பக்த பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் திங்கிங் இருக்கே கொடுக்காது. இது ஏன் நான் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டவங்க படாதவங்க ஒருத்தரோடு கிடையாது, எல்லோரும் இதில் பாதிக்கப்பட்டவங்க. பக்தர்கள் முதல் கொண்டு எல்லாருமே இந்த நெகட்டிவ் திங்கில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. பக்தி பண்ணிகிட்டே பக்தியை குறை சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது? நம்ம பக்தி பண்ணிகிட்டே பக்தியில் நம்பிக்கை இல்லை. யார் எதுக்கே நம்புகிறாங்க, மற்ற சடங்கு சம்பிரதாயமாக நம்புகிறாங்க. நாமா சொல்கிறது நாமத்தில் நம்பிக்கை இல்லை, பகவத் பக்தியில் நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்டவங்களை நம்ம என்னன்னு தான் சொல்லி நம்ம புரிய வைக்கிறது. தயவுசெய்து அது மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களோடவே சேராதுன்னு சொல்கிறேன். விஷ்ணு தூதர்கள் சொல்லக்கூடிய அஜாமில பாக்கியத்தில் அவங்க சொல்கிறது தான் பாசிட்டிவான விஷயம். அதை மட்டும் எடுத்துட்டால் போதும். அதை எடுத்துகிட்டு அந்த நம்பிக்கையோடு சந்தோஷமாக பகவான் நாமா சொல்லலாம். அப்போ எப்படி நான் துக்கப்பட்டு நாமா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா நோய் வந்துடுச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சு, உடனே துக்கத்தோடு நாமா சொல்கிறது. ஏன் எப்படியா நோய் போகணும், எப்படியா கஷ்டம் நீங்கணும், ஏன் அந்த கஷ்டமே படாதீங்கன்றேன். அப்போ கஷ்டப்படுறீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கையோடுனா அப்போ உற்சாகமாக நாமா சொல்லுங்கள், சந்தோஷமாக நாமா சொல்லுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடந்ததான்னு நினச்சி நாமா சொல்லி பாருங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். கெட்டதே நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு. அந்நியச தோஷ குண சிந்தனை, அந்த சிந்தனை கூட தோஷமாக மானப்பான்றாங்க. மற்றவங்கள பற்றி குணமும் சொல்லணும், தோஷம் சொல்லணும். பாகவத தர்மத்தை சேவா ரச கதாரச மகோ பிபதாதிரேன்னு பகவானுடைய ரசமான பகவத் கதை இருக்குது. பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணுறதுக்கான பகவான் அப்படி பாதுகாக்கிறான் பக்தர்கள் அப்படின்ற போது அப்படி அதோட பாசிட்டிவ் வேறு என்ன வேணும்? பக்த சம்ரக்ஷணம் பண்ணுறான் பகவான்,
எங்கேயா நெகட்டிவ் பற்றி கொஞ்சம் பேசியிருக்காரு பாரு. விஷான் மகாக்னே புருஷா தசா ஹரேர் அபிரக்ஷிதா, ஹரினுடைய ரக்ஷணையை பற்றி தான் பேசுகிறார். ஆபத்து வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, அரக்கமாளியில் போட்டு எரிக்க நினச்சானே, திரௌபதி தொழில் நினச்சானே அப்படின்னு, அதெல்லாம் நெகட்டிவான விஷயந்தான். ஆனால் அங்கேனா அதுக்கு மேலே பகவானுடைய கருணை காப்பாற்றிச்சு பற்றி அப்படின்னு அந்த பாசிட்டிவான விஷயத்தை தான் அங்கே பேசுகிறான். குந்தி தேவி ஒரு ஸ்திரீ நிறைய நெகட்டிவ் திங்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸ்திரீகளுக்கு. பலவீனமான ஹிருதயம் உடையவர்கள் ஸ்திரீகள், அவர்களே என்னென்னா நெகட்டிவ் தான் பேசுகிறான். ஆனால் அந்த ஸ்திரீ வகையினர்லேயே ஒருத்தி குந்தி தேவி பாசிட்டிவாக பேசுகிறான்னா அவளும் யார் போய் நம்ம குறை சொல்கிறது? அவளே பலசாலியாகிறா. நீங்கள் ஸ்திரீகள் தானே, ஸ்திரீ வர்க்கம் தானே, பாருங்கள் உங்கள் ஸ்திரீ வர்க்கத்திலே ஒருத்தி குந்தி தேவினா சொல்ல பாருங்கள். ஹரேர் அபிரக்ஷிதா, ஹரியானவன் ரட்சிக்கிறா. இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, ஆனால் கஷ்ட நடுவில் பகவான் காப்பாற்றுறான் அப்படின்னு பாசிட்டிவ் பற்றி பேசுகிறா பாருங்கள். ஏன் நம்ம ஸ்திரீகள் எவ்வளோ நம்ம ஸ்திரீகள்லாம் குல பெண்மணிகள்லாம் இந்த பாசிட்டிவ் திங்க் வரமாட்டேங்குது, குந்தியை பார்த்து கற்றுக்க மாட்டுறாங்க. கற்றுக்கணுங்க, இதெல்லாம் கற்றுக்கணும். நாரதரே சொல்ல திரௌபதிச்ச பரித்ராத ஏன கௌரவ கஷ்மலாத்து ஸ்ரீகிருஷ்ண சரணாம்பூஜம் ஸ்மர துக்கம் கமிஷன் கிருஷ்ண கமலங்களை துக்கம்லே பறந்தே போய்ட்டு துக்கமே இருக்காது அப்படின்னு எல்லாம் மகான்கள்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை. திரௌபதி ஒரு பெண்ணு தானே, காப்பாற்றப்பட்டா அப்படின்னு பக்தி தேவி சொல்ல ஆத்மா பக்தி தேவி புஷ்டி ஆகிட்டா. நாரதுடைய வாக்கியத்தினாலே புஷ்டி ஆகிட்டாகும். அவரும் பாகவதம் நடந்தது. அவரும் இன்னும் இளமையோட பிள்ளைகளோட இளமையாக தத்ரிகம் தருணாயது. அந்த மூவரும் இளமையாக சந்தோஷமாக குதிச்சு ஆதிப்பாடி சந்தோஷமாகறாங்க. அதுதான் மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். ஒரு மகாத்மாவோட நாரதரால் பக்தர்களால் சந்தோஷம் மட்டும்தான் உண்டாகும். அபக்தர்களால் தான் துக்கம் மட்டுமே உண்டாகும். அபக்தரால் துக்கம் மட்டுமே, இது பக்தி அல்லாதவர்களால் துக்கம் மட்டுமே உண்டாகும், என்ன தான் அவங்க நல்லதாக பேசினாலும். ஆனால் பக்தர்களால் நல்லது மட்டுமே தான் உண்டாகும். அவர்கள் தான் பக்தர்கள், பாசிட்டிவான திங்கிங் உள்ளவர்கள் தான். பகவத் பக்தியில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பகவான் காப்பாற்றுவான், பகவான் ரட்சிப்பான். யாருன்னா தைரியமாக சொல்லுவாங்க, சொத்த கூட சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டாங்க. எங்கன்னா போனால் இது பண்ணால் இது போல் பகவான் காப்பாற்றான்னு சொல்லுங்கள் நீங்கள் பக்தர்கள். இல்லை டாக்டர் நீங்கள் வேறு கம்னு இருக்கேன், நானே சீரியஸாக இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், என்ன ஆகுமோ ஏதாவது பயந்துன்னு இருக்கிறேன். அப்போ இவங்களாம் ஒரு பகவத் பக்தர்களா? ஏன்னா நீங்கள் பகவத் பக்தர் வாக்கில் நல்லா ஆகிடும், சரியான்னு சொல்லுங்கள், சரியாக போயிடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க சொல்ல மாட்டாங்க கேரண்டியாக. நீங்கள் வேறு கம்னு இருங்க, டாக்டர் வேறு அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு, நானே சீரியஸாக இருக்கேன். இந்த சமயத்தில் போய் பகவான் பக்தி அது இதுன்னு பேசினேன். பகவான் பக்தி அது இதுன்னு பேசுகிறது அவங்களுக்கு விளையாட்டாக இருக்குதான், அது தேவையில்லாததாக இருக்குதான். இப்போ பார்த்தீங்கன்னா கவலை நோய்களாலையும் குடும்ப கவலைகள் இருக்கிறது பெருசாக தோணும். அது சீரியஸாக பேசணுமா, இது விளையாட்டாக தூக்கி போடணுமா? அப்போ டைம் பாஸுக்காக பக்தி பண்ணுறதா? அது பக்தின்றது ஒரு டைம் பாஸா? ஏங்க இது மாதிரி சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும்போது, கஷ்டமான நிலையில் இருக்கும்போது தாங்க பகவத் பக்தி தேவைப்படுமே. இந்த சமயத்தில் பகவத் பக்தியை பிரயோகம் பண்ணாமல் வேறு எதுக்குங்க பகவான் இருக்கான்? அப்போது பகவான் நம்மளை காப்பாற்றாத பகவான் நம்மளுக்கு எதுக்குங்க? நான் ஓப்பனாக கேட்குறேன். நான் ஓப்பனாக உங்களை மனசாட்சி சொல்கிறேன், காப்பாற்றாத பகவானை எதுக்கு கும்பிட்றீங்க நீங்கள்? நம்மளை ரட்சிக்காத ஒரு பாகவதத்தை எதுக்கு படிக்கிறீங்க? நம்ம ரட்சிக்காத நாமத்தை எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஏங்க ரட்சிக்கணும், நம்மளை ரட்சிக்கும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் தாங்க பகவான் நாம சொல்கிறோமே. அப்புறமா அதில் நம்பிக்கை இல்லாத போது நீங்கள் வேறு விஷயத்தை நம்பிக்கின்னு இது இப்போ டைம் பாஸுக்காக பொழுது போகணுக்காக பகவான் நாம ஏதோ இதையும் கொஞ்சம் நம்புகிறேன், ஊருக்கா தொட்டுக்கிற மாதிரி பகவத் பக்தி பண்ணுறது. என்ன இது ஊருக்கா தொட்டுற மாதிரி பகவத் பக்தி பண்ணுவாங்க? ஏதோ இதுவும் கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், ஏதோ அது ஒரு டொனேஷன் கேட்டாங்க, ஒரு 101 ரூபா டொனேஷன் கொடுத்தேன், அதுதான் அதோட முடிஞ்சு போச்சு உங்கள் பக்தி. அந்த கோயிலுக்கு போகிறதோட அந்த கோயிலோட சரி உங்கள் பக்தி முடிஞ்சு போச்சு. அப்போ வீட்டுக்கு கொண்டு வரதில்லை அந்த பக்தியை. அப்புறம் நெகட்டிவான திங்கிங் பண்ணுறது, அப்புறம் பலவீனமான பேச்சு பேசுறது. பகவானை பற்றி பேசினா கவர்னர் நீங்கள் வேறு, நானே இப்போ அவ்வளோ பிரச்சனை இருக்கிறேன், எது பகவானை பற்றி பேச வேண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு வெளிஷன் தான். ஏங்க பகவான் நம்புங்க, பகவான் நாமத்தை நம்புங்க, இது சொல்யூஷன் கொடுக்கும். நீங்கள் கவனிங்க, நானே 1008 பிரச்சனையில் இருக்கேன். நான் அவர் என்ன சொல்ல போகிறார், எது இப்போ கடங்காரம் நிற்க போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்படியாப்பட்ட நெகட்டிவ் திங்ஸ் உடையவரும், இப்படி நெகட்டிவ் திங்கிங் உடையவர்களோட பேசக்கூட கூடாதுன்றேன். இப்படியாப்பட்டவங்களோட அவங்க பக்தர்னு நினைக்கக்கூட கூடாதுன்றேன். அவர் பட்டப்பட்டையாக நாமம் போட்டுக்கிட்டோம், திருநெல் வச்சுட்டோம், எல்லாம் பண்ணிக்கிட்டோம், அவங்க போய் வரோம், அவங்க பக்தர்களே கிடையாது. எப்போ பௌதிக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகவத் விஷயத்தை உதாசீனப்படுத்துகிறாங்களோ, இது மாதிரி 3 லட்சம் பேர் சொல்கிறாங்களோ, கவனம் இருக்கா நீங்கள் வேறு, அது பகவான் எப்போத்தாலும் பகவான் ராமராமன் சொல்லுன்னு, அதெல்லாம் நானே பிரச்சனை இருக்கேன், என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இடத்துல நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எதுக்கு சீரியஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பௌதிக விஷயத்துக்கு. பக்தி விஷயத்துக்கு உதாசீனப்படுத்திடுறாங்க. பக்தி விஷயம் சொல்லப்போனால் கூட நம்மளை முகத்தில் அடித்தாமல் அரைஞ்ச மாதிரி பேசிட்டு அனுப்பிடுறாங்க. இப்படிப்பட்டவங்களோட பேசுறது வேஸ்ட்டு.
நான் பட்டிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அவர்கள் கஷ்டப்பட்டு தான் தீரணும், வேறு வழி கிடையாது. வாழ்க்கையில் நொந்து நூலாகி போய் தான் அவங்க கடைசியில் வரணும் பகவானுகளை. நாம் வந்து உணர்ந்து அனுபவித்து பகவானுடைய நாம தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கு, அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவோ நிரூபணம் பண்ணி அதனால் நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்காது. அதனால தான் நம்ம சொல்லத்துக்கு போனால் கூட இது போல் நம்ம பிரச்சாரத்துக்கு போனால் கூட சொல்லத்துக்கு போனால் கூட அதை நம்ப மாட்டுறாங்க. அதனால் அதனால் சரி நம்புகிட்ட நம்ம பாட்டி போட்டோம், அதை கேட்டுங்க. நம்ம பக்தர்களாகிய நாம் நிச்சயமாக இதில் உறுதியாக இருந்துன்னு நம்ம சீரியஸாக எது சீரியஸாக இருந்தால் பௌதிக விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, வரக்கூடிய ஆபத்துக்குள்ளே கஷ்டங்களை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, பகவான் நாமத்தை சீரியஸாக எடுத்துக்கங்க. இதை சீரியஸாக எடுத்துன்னு தீவிரமாக பகவான் நாம சொல்லுங்கள், பகவத் பக்தி பண்ணுங்கள். இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கும். பகவான் காப்பாற்றுவான், பகவான் ரட்சிக்கிறான், ரட்சித்து கொண்டு இருக்கிறான், காப்பாற்றிருக்கான். எத்தனை விஷயங்கள் இருந்து நீ கடந்து வந்திருக்க. ஒரு விஷயமாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கடந்து வரும்போது இது எப்படி கடக்க போகிறோன்னு நீ போராடி இருப்பியா இருக்கிற. திதிர்ஷதாம் சம்சாரனால் கருணையாக கருணையினால் புராண குஹ்யம், அந்த ரகசியத்தை புராணத்துடைய ரகசியமாக்கி நாமமாக்கி வெளிப்படுத்தியிருக்கார் சுகாச்சாரியா. நம்ம மாதிரி சம்சாரிகளுக்கு மேலே உள்ள கருணையினால் தானே கஷ்டப்படுங்க. திதிர்ஷதாம் தமோந்தம் கடக்கணும்னு ஆசைப்பட்றாங்களாம். இந்த தமோந்தம் அறியாமன்ற இருட்டில் போய் மாட்டிக்கின்னு எவ்வளோ பயங்கள், எவ்வளோ துன்பங்கள், கஷ்டங்கள், நிலைச்சல்கள், அந்த ஆபத்துக்கள், இந்த ஆபத்துக்கள், விபத்துக்கள், கஷ்டங்கள், பலவிதமான இன்னல்களில் போட்டு மனசை குழப்பிக்கிறாங்க. அந்த இது திதிர்ஷதாம், இது எப்படியாவது கடந்து போயிடுமா, இந்த பிரச்சனையை நம்ம கடந்து போயிடுமா, இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து மேலே வந்துட முடியுமா அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க. ஆனால் அதை கடக்க முடியாமல் போராடுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த கருணை காட்டி, ஏன் இப்படி அறியாமன்ற இருளில் தமோந்தம், அந்த அறியாமல் என்ற அந்தம் இருட்டில் போய் விழுந்து கிடக்குறீங்க. நீங்கள்லாம் கரையேறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுங்க. நாமத்தை பிடிச்சிங்க, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராது, பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நீங்கள் சுலபமாக அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வந்துடுவீங்க. கடந்து தானே வந்திருக்கோம், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பின் பக்கத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து, எவ்வளோ பெரிய பெரிய சங்கடத்துலேருந்து, எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் இருந்து நம்ம கடந்து வந்திருக்கோம்னு நினச்சி பாருங்கள். கடந்து தானே வந்திருக்கோம், உயிரோடு தானே இருக்கோம், நல்லா தானே இருக்கோம். எப்படி கடந்து வந்தீங்க தெரியலையே. ஆனால் ஒவ்வொரு தடவும் கடக்கும்போது எவ்வளோ போராடி இருப்பீங்க, எவ்வளோ பயந்துருப்பீங்க, எவ்வளோ நடுங்கிருப்பீங்க. கடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பீங்க. ஆனால் பகவானுடைய கருணையினாலேயோ ஏதோ ஒரு யாருடைய உதவினாலேயோ எப்படியோ கடந்து வந்திருக்கீங்க, கடந்து தானே வந்துட்டீங்க. அப்போ இனிமேல் வரும் பிரச்சனைகள்லையும் அப்புறம் கடப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பகவான் அதை தான் சொல்கிறார், பாகவதமாக அதை தான் சொல்கிறார். திதிர்ஷதாம் தமந்தம் சம்சாரணம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனம் உபயாமி குருமுனினாம். அந்த வியாசபுத்திர சுகாச்சாருக்கு நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். அவர் கடக்க வைப்பார். இந்த பாகவதம் கடக்க வச்சிடும், எல்லா துன்பத்துலேருந்து கடக்க வச்சிடும். பாசிட்டிவ் திங்கிங்கே கொடுக்கக்கூடியது பாகவதம், ராமாயணமும். நல்லா புரிஞ்சுங்க. அது மெயினாக 2 இதிகாசம் ஒன்று, புராணம் ஒன்று தலை சிறந்தால் பிரகாசிக்குது. அதனால் ராமாயணமும் பாகவதம் 2 தான் பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கக்கூடியது. நெகட்டிவான விஷயங்கள் பேசினா கடைசியில் பாசிட்டிவில் முடியும். ராமாயணத்தில் பார்த்தா சோகம் மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் ஸ்லோகமாக மாதிரி மங்களாசாசனமாக உண்டபண்ணிச்சு. மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்பதி சமா எத்கௌஞ்ச மித்னாதேகம் அவதிகி காமம் வகிதம். ஸ்ரீனிவாசன் ஆகிய பகவான் ராவணனை வதம் பண்ணதுனால நீண்ட காலம் புகழடைவாயாக அப்படின்ட்டு மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகம் வந்து வால்மீகி எழுதுந்து. ஆனால் அதுதான் வந்து சபிக்கப்பட்ட ஸ்லோகம் மாதிரி இருந்தது. ஆனால் அதுதான் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது. அதனால் நல்லது மட்டுமே நினைக்கிறவர்கள் பாகவதர்கள், வால்மீகி போன்றவர்கள்லாம். நாம் அதுபோல் மங்களத்தையும் நினச்சுமே அமங்கலமாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக நினைப்போம். நெகட்டிவ் திங்கிங்ஸு பௌதிகமாக திங்க் பண்ணுறவங்களும் வரும். பகவத் பக்தர்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் வரும். எல்லாத்தையும் நல்லதாக நினைப்போம், நல்லதே நடக்கும், சகல மங்களங்களும் உண்டாகும், சர்வ அபிஷ்டங்களும் சித்திக்கும். பகவான் நாம சொல்ல எந்த பாபங்களும் நம்ம வந்து தீண்ட தீண்டாது. நம்ம சந்தோஷம், ஜாலி, என்ஜாய்மெண்ட்டு, ஆனந்தம் சுசுகம் பிரத்யக்ஷமேவ தரிசிதம். சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். இது மாதிரி உபன்யாசங்களை நிறைய கேளுங்க. பாகவத பக்தர்கள் வாக்கில் கேளுங்க, சந்தோஷப்படுத்திடுவாங்க. ஏன்னா பாகவதம் அதான் சொல்லியிருக்கு. அந்த தர்மத்தை கடைப்பிடிங்க, நாமத்தை நிறைய படிச்சிங்க. இதை தவிர மங்களம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் சந்தோஷமாக ஜாலியாக பகவான் நாமா சொல்லுங்கள். மங்களம் மட்டுமே நடக்கும், நல்லது மட்டுமே பேசுங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுங்கள். மற்றவங்களுடைய பயத்தை போக்குங்க, உங்களுடைய பயம் போகும். மற்றவங்களுடைய கஷ்டத்தை தீருங்க, உங்களுடைய கஷ்டம் நீங்கும். துக்கங்கள்லாம் சமணமாயிடும். நிறைய நாமா சொல்லுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்பிக்கை இருங்க. பகவான் பூர்ணமாக காப்பாற்றக்கூடியவன். பயத்தை உண்டாக்குறவன் கலிபுருஷன், அபயத்தை உண்டாக்குறவன் பகவான். அபயம் சர்வபூதேபியோ ததாம் எதத் பிரதமமே.
அப்படின்ட்டு ராமர் சொல்கிறார். அவன் அபயத்தை உண்டாகிற பயத்தை உண்டாகிறான். கலினா தீர பீருனா எத் பயம் ஸ்வயம், அந்த பயமே பயந்து ஓடுமா பகவான் நாம சொல்கிற இடத்துல. ஆவண்ண சம்ஸ்கிருதியும் கோராம் என்னாம விவசகனன் தத சத்திய விமுச்சியதை எத்பிபேதி ஸ்வயம் பயம், அந்த பயமே இவனை கண்ட பயந்து ஓடுமா பகவான் நாம சொல்கிற இடத்துல. கிட்ட கூட வராதான். விவசக கிருணன் ஆபண்ண சம்ஸ்கிருதி கோராம், என் நாம எந்த நாமத்தை என் நாம விவச கிருணன் தன் வசம் என்று சொல்கிறானோ அப்புறம் எத்பிபேதி சுயமயம், அந்த நாமா சொல்கிறவனை பார்த்து இது பயந்து ஓடுமா. அந்த பயம், எத்தனை பயங்கள் நம்ம வாழ்க்கையில், ஐயோ இந்த கவலை எப்படி போக போகுது, ஐயோ இந்த கடன் தொல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதெல்லாம் எப்படி போகுது, அந்த பயங்கள்லாம் இது இவனை பார்த்து பயந்து ஓடுமா. எத்பிபேதி ஸ்வயம் பயம், மொத்த பயமும் ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்தால் கூட இவன் நாமா சொல்கிறவனத்துல கிட்ட வரது கூட பயப்படுமா. அப்படியேப்பட்டது பகவான் நாமா. அப்படி தெரிஞ்சுங்க. கோரமான சம்சாரம் இருக்கட்டும் நாமா சொல்கிறேன் நான். வேறு யாருன்னா நாமா சொல்லாதவங்களை வேணால் உன் பாட்சா பலிக்கும், கலிபுருஷா உன் பாட்சா பலிக்கும். நாமா சொல்கிறேன் எங்களை நீ தான் கலினா தீர பீருனா, நான் தீரனாட்டேன், களி பீருனா, களி பயந்து ஓட்டுருவான் ஒரே வாட்டம். எத்பிபேதி பயத்தை உண்டாக்குற கலிபுருஷன் பயந்து ஓட்டுருவான். எத்பிபேதி ஸ்வயம் பயம் ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம், உரமான சம்சாரமாக கஷ்டப்படுற கவலையே படாதீங்க. நாமா சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு, சால்வேஷனும் உண்டு, சொல்யூஷனும் உண்டு. அவள் தான் ஃபுல்லாக ரட்சிக்கப்படுவீங்க. பகவான் நாமா பூர்ண பாதுகாப்பு கொடுக்கும். ராம 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 ராம. இன்னும் நிறைய சொல்லலாம், டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதனால் பாசிட்டிவாக நினைக்கிறேன். நிறைய நாமத்தை இன்க்ரீஸ் பண்ணிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த நல்லவங்களோடு சேருங்க. பக்தர்கள் தான் உண்மையான பக்தர்கள் தான் நல்லவங்க. பாசிட்டிவ் நெகட்டிவாக பேசுகிறவங்களோட தயவுசெய்து பேசாதீங்க. அவங்க அபக்தர்கள். நெகட்டிவாக பேசுகிறவங்க அபக்தர்கள், புரிஞ்சுங்க. அவங்க பக்தியை பண்ணாலும் சரி. ஏன்னா பகவானை நம்பாததுனால தான் நெகட்டிவாக பேசுகிறாங்க. பகவான் நம்புறவங்க பக்தர்கள். அவர்கள் நெகட்டிவாக பாசிட்டிவாக மட்டும் தான் பேசுவாங்க. பகவானால் ரட்சிக்கப்படுவாய், கவலைப்படாது அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, அப்படியே செய்யலாம். சிவதம்னா பாசிட்டிவ் தான், மங்களம் தான். தாபத்திரையும் உன்மூலனம், தாபத்திரையும் போய்க்கிட்டோம். இதுதான் மகான்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அவன் தாபம் வேரோட பிடிங்கஞ்சா அப்படின்னு பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். அதுபோல் பாசிட்டிவ் திங்கிங் உண்டாக்குற இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்கிறாங்க இல்லையா பாகவத்தில் அதுபோல் பாசிட்டிவான விஷயம்லாம் பார்க்கலாம். சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாவம் போயிடும், எந்த அபராதமும் பாதிக்காது. பயப்படாதீங்க. பயத்தை விடுங்க, பகவான் நாமா சொல்லுங்கள், பயத்தை போங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், நாமத்தை சொல்லுங்கள். பயத்தை பயம் தெஜ லோக தர்மத்தை தூக்கிப்போடு. பாகவத தர்மத்தை கேட்ச் பண்ணிக்கோ. பாகவத கேட்ச் பிடிச்சிங்க. பாகவத தர்மத்தை ஸ்டடியாக பிடிச்சிங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க. வாழ்க்கையில் நன்மையாக அடையுங்க, சந்தோஷமாக இருங்களா. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லதை நினைங்க. சர்வஜீவ சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லி ராம ராம ராம. சர்வ மங்களவனும் எல்லாருக்கும் உண்டாகும்னு நினச்சாலே நம்மளுக்கு உண்டாகும். பொது நடத்தில் சுயநலம் இருக்குது இல்லையா, தெரிஞ்சுக்கணும். அதனால் பாசிட்டிவாகவே நினைக்கிங்க. எல்லாருக்கும் பாசிட்டிவாக நினைக்கிங்க. நம்மளுக்கும் பாசிட்டிவாக நடக்கும். யாருக்கும் அவங்களத்தை நினைக்காதீங்க, அவங்களத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூட சொல்லாதீங்க. நெகட்டிவாக ஒருத்தருக்குள்ள பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. சரி, ஓகே. ராம 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 ராம. மற்றவங்களே நாமா சொல்ல வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நாம விருத்தி ஏற்படும். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுக்கு நாம வரலன்னு நம்ம நாம வரல, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்க நாம எழுத வைங்க, இல்லை நாம சொல்ல வைங்க. உங்களுக்கு நாம விருத்தி ஆகுதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். நீ மற்றவங்க நல்லது நினச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. இதுதான் விஷயம். அதனால் மற்றவங்க நாம சொல்ல வச்சா உங்களுக்கு நாம விருத்தி அதிகமாகும். சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு கி ஜெய். ஸ்ரீ பாசிட்டிவ் திங்கிங் கி ஜெய். எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கணும். அதனால் எல்லாருமே பாகவத தர்மத்தை கடைப்பிடிப்போம். நாம நிறைய சொல்லுவோம். ராம 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 ராம. நல்லா கர்ஜிச்சு சொல்லுங்கள், நல்லா உறக்க சொல்லுங்கள், முணுமுன்னு சொல்லாதீங்க. ராம 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 ராம் ராம 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 ராம். ஏன்னா அவன் தான் காப்பாற்ற போகிறது. அதனால் யார் மற்றவங்க யாருக்காக நீ வைக்க போகிறீங்களோ அவங்க காப்பாற்ற போகிறதில்ல. இப்போ இதில் யாருக்கு செய்யப்பட வேணாம். இந்த ஹதத்ரபப்படன்னு வெக்கத்தை விட்டு பகவான் நாம, லஜ்ஜை விட்டு கஜ்ஜை கட்டி பகவான் நாமத்தை சொல்லுங்க. கர்ஜிங்க. நாமானி அனந்தாசி ஹதத்ரபப்படன்னு. ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாத சங்கீதன் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். சத்குரு மகாராஜ் கி ஜெய். சகல சாதுமல்லி கி ஜெய். இந்த உபன்யாசம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு அப்படி எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு.
சரி, ராம 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 ராம. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி எல்லாருமே நல்ல விஷயங்களை கேட்டு பக்தியில் மேலே மேலே முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு பார்த்துட்டு கொண்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம 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 ராம. श्री रामनाथ सिंह की जय, आंजनेय स्वामी की जय, सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमान समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. राम 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 राम.